முதலில் நாம் இறை வணக்கம் செலுத்தி விடுவோம். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நமது நன்றி மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது வாழ்வியலுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மகாகுரு மகா அவர்களின் பாதமும் பணிந்து, எமது இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வம் எல்லாம் வல்ல நாராயணன் வணங்கி, மேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது நன்றிகளை உரித்துக் கொண்டு, உற்றார் உறவினர் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய வணக்கம். ஒரே நிமிஷம். இன்றைய தினம் நேற்று விநாயகர் சதுர்த்தி லீவு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திற்கான ஜாதகம் ஒரு நாட்களுக்கு முன்பே கொடுத்து ஆகிவிட்டது. இன்றைய தினம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நாம் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல லக்ன சந்தியில இந்த ஜாதகம் விழுந்திருக்கிறது. அப்போ அவருக்கு ஒரு சம்பவம் கொடுத்திருக்கோம். பெண்ணிற்கு பெண்ணுடைய தந்தை அவர்கள் மரணம் அடைந்த அந்த தேதி கொடுத்திருக்கோம். அதை வைத்து நாம் இங்கே என்ன லக்னம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு லக்னத்திற்கு தான் துரிதமாக இந்த மரண தேதி பொருந்தி வரும், இரண்டிற்கும் பொருந்தி வராது. அதனால அதை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்னைய செஷனுக்கு ஒரு ஸ்பெஷலா கொடுத்துருந்தோம். சரி, இன்றைய தினம் இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு மேற்கொள்வோம். ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோங்க, ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவராக நான் அழைக்கிறேன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலாம். சரி, சசியம்மா ஹேண்ட் ரைஸ் செஞ்சிருக்கீங்க. முதலாவதாக நீங்க ஆரம்பிங்கம்மா. வணக்கம், நீங்க ஆரம்பிங்க. வணக்கம் மேடம். இவர் பெண் ஜாதகர். 30/10/1987 11:50 போட்டிருக்கேங்க மேடம். அப்ப மகர லக்னமா வருது. ஸோ 11:50 AM பிறந்திருக்காரு. மகர லக்னம், மகர ராசி பிறந்திருக்காரு. இவர் 12/12/2020 தந்தை மரணம் சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. ஸோ அப்ப குரு தசா சுக்கர புக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் வருதுங்க மேடம். அப்ப எனக்கு நான் மகர லக்னம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த தனுசு லக்னமா எடுத்திருந்தோம்னா இந்த சிம்ம வீடு 9ஆம் வீடா வரும்பொழுது அதை சுத்தி வளைச்சு நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்படி கொஞ்சம் டைரக்டா வர்றதுனால இது எடுத்திருக்கேங்க மேடம். அதனால செவ்வாய் 9ஆம் வீடு, தந்தையோட மரணம் பார்த்தீங்கன்னா தந்தை வீடு 9ஆம் வீடு, செவ்வாய் கேது அமர்ந்து அந்த பாவத்துக்கு எடுத்துட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா குரு தசா நடக்குது. அப்ப குரு இந்த இந்த லக்னத்துக்கு அவரே மாரகால் பாதகாதிபதி. சோ அந்த 7ஆம் பார்வையை இவர் பாக்குறாரு. சோ அப்போ ஏதாவது மாரகத்தை கொடுக்கணும். அதே போல தந்தையோட 4ஆம் வீட்டை பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுல வெரியஸ்தானத்துல ரோகாதிபதியும் பிளஸ் அந்த புத்திநாதனும் உட்கார்ந்துருக்காங்க. சுக்கிர புத்திநாதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் வீடு செவ்வாய் பார்வையும் படுது. பிளஸ் இந்த 8ஆம் வீட்டுக்கு இந்த குரு விரயத்துல உட்கார்ந்துருக்காருங்க மேடம். ஸோ அதனால அந்த ஜாதகருக்கு தந்தைக்கு மரணத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேங்க மேடம். அதுக்கப்புறம் எல்எல்பி படிச்சதுக்கு எல்எல்பி படிச்சிருக்காரு. ஆல் இந்தியா கவுன்சிலர்ல வெற்றி பெறுவாரான்னு கேட்டிருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. அது இவருக்கு புதன், சூரியன், சனி இவங்கெல்லாம் வலுவா இருக்காங்க. ஸோ சனியும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப குரு தசை நடக்கிறதுனால குரு இந்த சிம்ம வீட்டையும் பாக்குறாரு பாகை அடிப்படையில. பிளஸ் அதே மாதிரி சூரியன் மேலேயும் அவரோட பார்வை விழுகுது. சுக்கிரனோடவும் இணைஞ்சிருக்காரு சூரியன். அம்சத்துல பெருசா இல்ல. அதனால இவர் இப்ப குருதசை நடக்கிறதுனால இவர் இந்த இதுக்கு
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு மேடம். அந்த கவுன்சில்ல மெம்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு. இப்ப வந்து அந்த வக்கீல் தொழிலையும் எடுத்து செய்யலாங்க மேடம். அதே மாரி இந்த புதன் வக்ரமா இருந்ததுனால தான் அவரால படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போ முடியல. சரியான கரெக்டான வேலைக்கு போ முடியலன்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து உங்களுக்கு வேலையார் தொழிலான்னு கேட்டிருக்கீங்க. வேலை 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, ம். ஆ 6ஆம் இடம் வந்து புதன் 6ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வைப்படாது. 6ஆம் இடம் வந்து அதிபதி வந்து புதன் வந்து இங்க வக்ரமா இருக்காரு. குருவோட பார்வையில தான் இருக்காரு. இவருக்கு வேலை செய்யறதும் ஓகே தான். அதே சமயத்துல வந்து ஆம், தொழில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இங்க நீச்சமாவே இருந்தாலும் திக்பலம் ஆகுறாரு 10ஆம் இடத்துல. சுக்கிரனோட கூடுறாரு, குருவோட பார்வையில இருக்காரு. அதே மாதிரி அந்த புதனும் நல்லா தான் இருக்காரு குருவோட பார்வையில. ஸோ இவருக்கு தொழில் எடுத்து பண்ணலாங்க மேடம். அ இப்ப வந்து என்ன செய்றாருன்னா, இவரு டீச்சிங், ஜோதிடம், பிளஸ் தகவல் தொடர்பு இந்த மாரி ஏதாவது பணியில இருக்கலாம். இல்லன்னா தலைமை பொறுப்புகள் ஏதாவது இருக்கலாம். சூரியன் குறிக்கிறது மேனேஜ்மெண்ட் அந்த மாரி ஏதாவது இருக்கலாம். அப்படின்னு எடுத்திருக்கேங்க மேடம். அதே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா கூட இருக்கலாம். அப்படின்னு எடுத்திருக்கேங்க மேடம். கடைநிலை மருத்துவம் கூட வரலாம். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் இங்க நல்லா தான் இருக்காரு. ஸோ அந்த மாரி வரலாங்கன்னு எடுத்திருக்கேங்க மேடம். நன்றிங்க மேடம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள்மா. லக்னம் வந்து மகரம் தான் வரணுன்றத நானும் கெஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது தனுசுக்கு சரியா வரல, அமைப்பு இல்ல. தந்தை மரணத்திற்கு சுத்தி வளைச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க கரெக்டா தான் எடுத்திருக்கீங்க. பார்க்கலாம். இன்றைய தினம் என்ன இந்த ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு சவாலா எல்லாரும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. வேற யாரும் பலன் சொல்ல முன் வரலைங்களா? பரிமளாமா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அவங்க பலனை. நல்லா எடுத்திருக்காங்க அவங்களும். நன்றி அம்மா. சசியம்மா நன்றி. வாழ்த்துக்கள். சரி, நன்றி. அடுத்தபடி யாராவது சொல்றீங்களா? இல்ல ஜாதகரை நம்ம கூப்பிடலாம். சரி, ஜாதகர் லைன்ல இருக்கீங்களா? மேம் இருக்கேன் மேம். சரிம்மா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த லக்னம் வேரியேஷன்ஸ் இருக்குமா? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் வருது. சரிங்க மேம். இதுல உங்களுக்கு வந்து அமைப்பு என்ன அப்படின்னா, மகர லக்னத்திற்கு வந்து தந்தையோட மரணம் வந்து குறிப்பு வந்து சரியா உணர்த்துது. இந்த சரி. விதிகளின் கரெக்டா வருது. இப்போ இவங்க சொல்றது சசியம்மா சொன்னதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேம், அதோட கேட்டேன் மேம். இருக்கீங்களா இல்லையா நீங்க சுக்கிரன்ல? மேம் இருக்கேன் சுக்கிரன் மேம், இருக்கேன். இருக்கீங்க. அதுல வந்து பலன் கொடுத்திருக்காங்க பாருங்க. பரிமளா அப்படின்றவங்களும் கொடுத்திருக்காங்க. அந்த மேடமும் ஆமாம் கரெக்டா. மேம். ஸோ அதை நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. இப்போ வந்துமா உங்களுடைய நிதர்சனமான என்ன இப்போ கரண்ட் நிலவரம் அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அன்றைக்கு நம்ம கொடுத்தது, இப்போ சொன்னவங்களது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்கம்மா. மேம் நான் வந்து பார்த்தோன்னா 2008 வந்து பிஇ முடித்தேன் மேம். பிஇ இசிஇ முடிச்சிருந்தேன். ம். முடிச்சுட்டு ஆக்சுவலாக நான் பெருசாக எங்கேயும் ஒர்க் பண்ணல மேம். ஒரு 2 to 3 months மட்டும் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து 2011 நடந்ததுங்க. ம். முடிச்சுட்டு 2012 வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஸோ ம். நம்ம வந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எலாஸ்டிக் டேப் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து நம்ம கார் சீட் பெல்ட்டு அந்த இதுங்க. நம்ம வந்து மெயினாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வெப்பிங் டேப்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறோம் மேம். இன்ன வரலும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு மேம். எனக்கு ஒரு பேஷன் அப்படின்றதுனால நான் இந்த லாயர் ஃபீல்டு அட்வொகேட் இது வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தது. பட் என்னால் என்ரோல் பண்ண முடியல மேம். ஸோ ம். அதுக்கு ஓகே பண்ண முடியுமா என்ன அப்படின்னு கேட்டது. அப்புறம் இன்னொரு டவுட்டு, அப்பா டிசம்பர் மந்த் வந்து இறந்துட்டாருங்க. ஸோ அது ம். எதனால அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணது மேம். சரிங்கம்மா. நீங்க தனுசு லக்னத்திற்கு, ஏன்னா நீங்களும் ஜோதிடம் பேசிக் எஸ் மேம். படிச்சிருக்கீங்க. தனுசு எஸ் மேம். லக்னத்திற்கு உங்களுக்கு அந்த அடிப்படை விதிகளாக பொருந்தி வருதா? வரல மேம். அதனால தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. ம். மெயின் அந்த காரணத்துக்காக தான் இந்த கேள்வியே நான் வந்து இதை எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கூகுள் ஃபார்ம்லேயே நான் ஃபில் பண்ணேன் மேம் உங்களோடது. சரிங்கம்மா. இப்ப பார்த்தீங்கன்னா, மகர லக்னத்திற்கு தான் உங்களுக்கு பொருந்தி வருகிறது. அதற்கான சரிங்க. காரணங்கள் வந்து இப்ப சொன்னாங்க. உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன்.
ஓகே. 12, 12 இல்லைங்களா? என்ன மேம்? புரியல மேம். 12, 12. ஆமாங்க மேம். வருடம் சொல்லுங்கம்மா. 2024ங்க மேடம். 2024. குரு தசை சுக்கிர புக்தி தான். இங்க தசாநாதன் புக்திநாதன்களே வந்து அஷ்டசஷ்டகமா தான் இருக்கிறாங்க. 12, 12, 2024. குரு தசா சுக்கிர புக்தி குரு அந்தரம். எஸ் மேம். குரு தசா சுக்கிர புக்தி அதுலயும் குரு அந்தரத்திலையும் பாத்தீங்கன்னா சூட்சுமநாதன் நம்ம யாரை எடுக்கலாம் அப்படின்னா 12 சந்திரன் வருவாரு. ஆமாம் மேம். அது பாத்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு சந்திரன் மாரகாதிபதி தான். ஆமாம் மேம். ஸோ மாரகாதிபதியோட சூட்சுமநாதன் வந்து அன்றைக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறார். மாரகாதிபதி குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திரன் 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார வராரு. மகர லக்னத்திற்கு அவர் மாரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வாரு. அவர் யாருக்கு செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த இப்ப நீங்க ஒருவேளை மகர லக்னமா எடுக்கிறீங்கன்னா சர சிர உபயம் அப்பாவோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா உபய லக்னமாக வரும். இந்த உபய லக்னத்திற்கும் சந்திரன் மாரகனா வருவான். நம்ம ஏற்கனவே சொன்ன விதிதான். அதாவது ஜாதகருக்கும் அது மாரகமோ மாரக தசாவோ இல்ல மாரகம் ஏறியோ கிரகங்கள் நடத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட ஜாதகத்திற்கு அல்ல ஜாதக நபருக்கு உடைய சம்பந்தப்பட்ட உயிர் சம்பந்தமான உறவுகள் அதுல யாருக்கு மாரகம் வருகிறது, எந்த லக்னத்திற்கு மாரக அதிபதியோ இல்ல மாரகம் ஏறியோ யார் நடத்துகிறார், ஒருவேளை அவர்கள் அந்தரநாதனோ சூட்சுமமோ புக்திநாதர்களோ தசாநாதர்களோ, மெயினா தசாநாதன் தான், சூட்சுமநாதன் அதை நிறைவேற்றியிருக்கிறார். இங்கே மகர லக்னத்திற்கு உங்களுக்கு பொருந்தி வருகிறது. ஓகே மேம். மற்ற விளக்கங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு, அவங்க கொடுத்திருந்தாங்க. அன்றைய தினம் நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுல விளக்கம் தேவைப்படுதுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லை மேம், வேற ஒன்றும் இல்லை மேம். குரு தசா சுக்கிர புக்தி குரு அந்தரம். அப்போ எனக்கு வந்து குருதசை வந்து நல்லது பண்ணாதுங்களா மேடம்? அதாவது உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்குமா, உங்க ஜாதகம் டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. இப்போ உங்களுடைய ஜாதக கட்டம் நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல. இப்போ மகர லக்னமாக எடுக்கிறோம் அப்படின்னா லக்னத்துல சந்திரன் அமர்கிறார். அவரே மாரகாதிபதி சந்திரன் அமர்கிறார். ஆனாலும் அவர் ஆதிபத்திய ரீதியாக தான் கெடுதல் செய்யணும். காரகர் என்பவர் சந்திரன், அதற்கு வந்து அவர் நன்மைதான் செய்யணும். ஆதிபத்தியம் என்பது 7, அப்படி இல்லைன்னா மாரகம், இது சம்பந்தமான விஷயங்களுக்கு கெடுதல் செய்வார் சந்திரன். அது எல்லா காலகட்டங்களையும் இல்லை, சந்திர புக்தி சந்திராந்தரம் சந்திர சூட்சுமம் இது போன்ற விஷயங்கள்ல அவர் கெடுதல் செய்யணும். அது தந்தைக்கும் உங்களோட உயர்வுக்கும் ஏதாவது ஒரு சின்ன கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறது தான். தந்தைக்கு இங்க பெரிய கெடுதலை கொடுத்துட்டார். இந்த லக்னத்திற்கு இப்ப நடக்கிறது குருதசா. இப்ப குருதசா தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதலை செய்ய கடமை இல்லாதவர்னு சொல்லலாம். அதாவது இங்கே பாவிகளின் 2 பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி மற்றும் செவ்வாயோட பார்வையில நேரடியாக இந்த குரு இல்லை. நடக்கின்ற தசாநாதனின் தன்மையும் பாருங்க. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் குரு என்பவர் மோசமான கெடுதலை செய்ய மாட்டார். ஒரு சமநிலையில் அந்த தசாவை நடத்துவார். சமநிலை அப்படின்னா ஆவரேஜ்க்கும் கொஞ்சம் அதிகமான நற்பலன்களை கொடுப்பார். கெடு பலன்களும் கொடுக்கத்தான் செய்யணும். அது என்ன காரணம் அப்படின்னா 9ஆம் வீட்டிற்கு குரு மாரகம் ஏறி நடத்துகிறார். அதாவது நமக்கு தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லா ஜாதகத்திலயுமே சொல்லிட்டு வரேன். இப்போ நமக்கு தான் அது நடக்கணுமா அப்படின்னா நமக்கு நேரடியாக மாரகம் ஏற வேண்டும். இல்ல மாரகாதிபதி நமக்கு நேரடியாக ஏறி லக்னத்திலும் நமது விரயஸ்தானத்திலே அமர்ந்தால்தான் ஜாதகருக்கே விரயமோ மாரகமோ நடக்கும். எந்த லக்னத்திற்கு குரு மாரகம் ஏறுகிறார், அதே போல உங்களுக்கு பாருங்க, இந்த குரு என்பவர் 9ஆம் வீட்டிற்கு தான் அவர் வந்து மாரகம் ஏறி மாரகாதிபதி தசாவா நடக்கிறார். உங்களுக்கு அவர் வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி. 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக ஆமாம். 3ஆம் வீட்டிலே அவர் அமர்கிறார். ஆல்மோஸ்ட் அவர் 4ஆம் வீட்டை நோக்கி செல்றாருன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 29 டிகிரில குரு இருக்காரு. அப்ப எஸ் மேம். 3ஆம் இருந்து அமர்றாரு அப்படின்னா அங்கிருந்தே தசா நடத்துறாருன்னா புதிய முயற்சிகள், இளைய சகோதரம் சம்பந்தமான உயர்வு, ஏஜென்சி இது போன்ற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு உயர்வைத்தான் தரணும். அதனால மகர லக்னத்திற்கு குரு கெடுதல் செய்வாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சமமான ஒரு நிலையை கொடுப்பார்.
மேலும் இந்த குரு கெடவில்லை உங்களுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 - 6 ராகுவோட இணைவுல கூட இல்ல. அதே போல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இங்கே பார்வையில் இல்லை. அதே போல சனி பார்வையிலும் இல்லை. செவ்வாயோட பார்வையில மட்டும் தான் இந்த குரு இருக்கிறார். செவ்வாயின் பார்வை குரு வாங்குவது நல்லதுதான், சிறப்பு தான். ஒருவேளை ஒருவேளை இந்த சனி பகவானும் சேர்ந்து அந்த குருவை பார்த்தால் தான் அங்கே குரு நலிவடைகிறார் அப்படிங்கிற சொல்லணும். அதே போல குரு வர்க்கோதமம் பெற்று இருக்கிறார் நவாம்சத்தில். ஆக இந்த குருவின் நிலைமை நன்றாகத்தான் இருக்கிறது. அவர் என்ன நிலையில இருந்து குடுக்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆவரேஜ்னா ஒரு சமம் அல்லது ஒரு ஒரு மத்தியமத்திற்கும் கொஞ்சம் உயர்வான பலனைத்தான் இந்த குரு உங்களுக்கு இந்த தசையில் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. 50லிருந்து 60% நற்பலனை தான் குடுக்கிறாரு. 40% கெடுபலனை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுக்கிறார் ஜாதக ரீதியாக. இப்ப தந்தைக்கு மரணத்தை கொடுத்தது உங்களுக்கு அது கெடுபலன் தான். ஏத்துக்க முடியாத ஒரு பலன் தான். ஆனாலும் 9ஆம் வீட்டிற்கு குரு மாரகம் ஏறி மாரகாதிபதியாக இருந்து வலுத்து தசா நடத்துகிறார். மாரகம், பாதகம் இவர்கள் வலுத்து தசா நடத்தக்கூடாது. இவர்கள் வலுத்து தசா நடத்துகிறார்கள். அப்போ எந்த லக்னத்திற்கு மாரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதை நம்ம ஜாதக ரீதியா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதுக்கு விடை கிடைச்சிடும். தந்தைக்கு ஓகே. தான் இங்க இருக்கு நிலைமை. 7, மேம் 8 அப்ப எனக்கு இன்னும் ஒரு டவுட் மேம். எனக்கு 2 அண்ணா மேம். 2 அண்ணால இப்ப சின்ன அண்ணா வந்து ஜாப் ரிலேட்டட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? இளைய சகோதரம்னா உங்களுக்கு 2 பேரும் மூத்தவங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமா மேம். சகோதரம் இல்ல. 7, 8, 9, 10, 11. 11ஆம் வீடு இந்த மகர லக்னத்திற்கு 11 உங்களுக்கே தெரியும். மூத்த சகோதரன் லாபஸ்தானம், அதே போல அவரே பாதகம் ஸ்தானமும் ஆவார். பாதக ஸ்தானமும் அவரே. சரி, எஸ் இந்த மேம். பாதக ஸ்தானத்துல யார் அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க. ஆனாலும் குருவின் பார்வை இருக்கிறது. தசாநாதனின் பார்வையும் இருக்கிறது. அப்படின்னா அவங்க ரொம்ப மோசமான நிலையிலாம் இல்லம்மா. எஸ் அதாவது மேம். உங்களுக்கு 2 அண்ணங்க இருக்கிறாங்க. மூத்த சகோதரர்கள். ரொம்ப வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது மோசமான நிலைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. காரணம் அங்கே குருவின் பார்வை இந்த பாவத்தில் விழுகிறது. இந்த பாவம் என்ன கெடுது அப்படின்னா, சனி அமர்ந்து செவ்வாயும் பார்க்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ 50% 2 பாவிகள் அந்த வீட்டை பார்க்கிறாங்க. 2 பாவிகள் 2 பாவிகள்னா சொல்லக்கூடிய சனி, அப்புறம் செவ்வாய் இவங்க 2 பேருமே அங்க இருக்கிறாங்க. குருவின் பார்வை சுக்கிரனின் இருப்பு. இவர்கள் அதை சமன்பட செய்கிறார்கள். ஓகே அப்படின்னா மேம். ஒரு 2% அவர்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. சரி மேம். சரி மேம். வந்து அப்பப்போ சங்கடத்தை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த பாவிகளின் தொடர்பு இருக்கிறது. அது அந்த காலகட்டக்குரிய அந்த தசாவோ, புக்தியோ இந்த பீரியட் வரும்போது, அதுல ஒரு அண்ணனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அவர் ஆக்சுவலா ஹேண்டிகேப்டு மேம். ஒரு இப்ப அண்ணா வந்து ஒரே ஹேண்டிகேப்டு. நிமிஷம். இப்ப நடக்கிறது ஜூன் ஹேண்டிகேப்டா வேற இருக்காங்க. அதான் செவ்வாய், சனி பார்க்கிறது தான் காரணம். 50% தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நவம்பர் 2025 வரை பாருங்க புதன் புக்தி ஓடுது. குரு தசா, சுக்கிர புக்தி, புதன் அந்தரம். இது 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதரன்மா. இப்பதான் நீங்க பாவத்துல இருக்கணும். புதன் என்பவர் வந்து இந்த விருச்சிக லக்னத்திற்கு ஆகாதவர். புதன் என்பவர் இந்த விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதியா வருவார். ஓகே அவர் மேம். வந்து விரயம் ஏறி இருக்கிறார். மேலும் இந்த மூத்த சகோதர லக்னத்திற்கு 7, 8, 9, 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். கணக்கு வருதுங்களா? ஓகே மேம். மூத்த விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு இப்ப நடக்கிறது புதன் அந்தரம் தான். எதுவும் காரண காரியம் இல்லாம வந்து நமக்கு தடை தாமதம் காமிக்காது. அதற்கு முன்னாடி பாருங்க சனி புக்தி நடக்குது. இப்ப புதன் புக்தி. அதாவது சனி அந்தரம் நடந்தது. இப்ப புதன் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி இந்த ஜூனுக்கு அப்புறம்லேருந்து இந்த நவம்பர் வரலையும். ஓகே மேம். உங்களுக்கு புரியும். அட்டமாதிபதி விரையாதிபதியோட சேரக்கூடாது. அதாவது விரயம் ஏறி 10ஆம் அதிபதியோடு சேரக்கூடாது. அப்போ தொழில் என்பது பெயரளவிற்கே இருக்கும். மூத்த சகோதரர்களான ஒருவருக்கு தொழில் என்பது பெயரளவிற்கு, ஜீவனம் என்பது பெயரளவிற்கே இருக்கும். காரணம் அவர்கள் லக்னத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு, மேலும் இந்த லக்னத்திற்கு இப்ப நடக்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா சனி புக்தி. சனியும் வந்து சரியில்லை. சனி அந்தரநாதன். இதற்கு முன்னாடி சனி அந்தரநாதன் ஓடி இருக்கு. 11ஆம் வீட்டிற்கு அவர் மாரகால்.
அது இப்ப நடக்கிறது புதன். விருச்சிக லக்னத்திற்கு புதன் ஆக மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சேரக்கூடாது. 10ஆம் அதிபதியோடு. ஏன்னா ஓகே சூரியன் மேம். அதனால பேரளவிற்கு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் குரு பார்வையில் தான் இருக்கிறாங்க. இங்க ஒரு 29 டிகிரில பார்க்கிறாருன்னா, சூரியன் குரு பார்வையில தான் இருக்கிறாரு. அதே மாரி சனி பகவானும் குரு பார்வையில தான் இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சமா ஓடிட்டு இருக்கும். ஒரு 50% ஓடிட்டு இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதற்காக ரொம்ப நல்ல நிலையில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதற்கப்புறம் பாருங்க கேது அந்தரமும் ஓடுது. கேதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு புதனை போல தான் செயல்படுவார். தொடர்ந்து வந்து கொஞ்சம் மூத்த சகோதரருக்கு கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை தான் காமிக்குது. கேதுவும் அங்க புதனை போல தானே செயல்பட வேண்டும். ஜனவரி வரலயும் அப்படி இருக்குமா. அதுக்கப்புறம் சரியாயிடும். ஜனவரி 2026 இந்த ஓகே சுக்கிர மேம். ஏன்னா அந்தர நாதர்கள் வந்து யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல. பெயரளவிற்கே அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஓகே திரும்பி மேம். கேது அதாவது இந்த சுக்கிர புக்தியில கேது அந்தரத்தோட முடியும். கேது அந்தரமும் புதனை போல தான் செயல்பட வேண்டும். புதன் என்பவர் இவருக்கு அட்டமாதிபதி, விரயம் ஏறி தொழில் ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கிறார். அப்போ ஓரளவு கொஞ்சம் அப்படியே தொழில் ஓடும். ஓடலன்னு சொல்ல முடியாது. சுத்தமா ஜீவனமே இல்லன்னு சொல்ல முடியாது. குரு பார்வை இருக்கிறனால பரவால்ல. கொஞ்சம் ஒரு சுமாரான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கும். பெரிய முன்னேற்றம் அவருக்கு இப்போதைக்கு இல்லம்மா. ஜனவரி 2026க்கு அப்புறம் இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் மேம். நல்ல ஓகே. வேற ஏதாவது குருமார்கள் கேட்கிறீர்களா? இவர்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்களுக்கு மேடம் ஏதாவது கேளுங்கம்மா. மூத்தவர்கள் இருந்தாலும் அந்த 11ஆம் பாவம் மட்டும் தான் எடுக்கணும் இல்லைங்க மேடம்? அதுலயும் நீங்க இன்னும் டெப்த்தா போலாம். இப்ப யாருக்கு பிரச்சனை இருக்கு? மூத்த சகோதரன்லயே 2வது சகோதரன்னா 11க்கு 3 கூட போய் பாருங்க. இவரு 11 மூத்த சகோதரன். அவருக்கு அந்த மூத்தவனுக்கு இளையவன்னு அவங்களே லக்னமா வருவாங்க. லக்னமா வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாலும் இந்த புதன் ரோகாதிபதி தான். ஆனாலும் அவரே 9ஆம் அதிபதி. ஆனா பொதுவா எடுக்கும்போது நீங்க 2 பேரையும் மூத்த சகோதரனுமோ 11ஆம் பாவத்த நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை 11க்கு நீங்க 3 இளைய சகோதர பாவம்ன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு லக்னம் தானே. இவருடைய லக்ன பாவம். அது கரெக்ட்டா வருதான்னு நீங்க செக் பண்ணுங்க. 11க்கும் ரோகாதிபதி புதன். அடுத்தது கேதுவும் புதனை போல தான் செயல்படணும். புதன் அந்தரத்திற்கு அப்புறம் பாருங்க. கேது தானே வராரு. சனி, புதன், கேது. குறிப்பா சுக்கிர புக்தி என்ன குடுக்குதுன்னு பாருங்களேன். 3, மேம் 4 ம். புதனுமே செவ்வாயோட இணைச்சு தானங்க மேடம் இருக்காரு. ஆமாமா. புதனும் செவ்வாயோட இணையறாரு. அந்த இணைவுமே ஒரு தவறுதல் தான். அட்டமாதிபதி, லக்னாதிபதியோடு சேரும்பொழுது அதான் அதுல மூத்த சகோதரன் ஒருத்தர் சரியில்ல. அதாவது அவரு ஹேண்டிகேப்டா இருக்கிறாருன்னு சொன்னது. அவருக்கு சரியான ஜீவனம் இல்லன்னு சொல்றதும், இதெல்லாம் அதற்கு காரணங்கள். அந்த லக்னாதிபதியோடு இந்த செவ்வாய் அஷ்டசஷ்டகமாக இணைவிருக்கிறது. ஆனாலும் குரு பார்க்கிறனால தான் அவருக்கு ரொம்ப வந்து மோசமான நிலைக்கு போகல. குரு பார்வை இருக்குது பாருங்க. செவ்வாய்க்கும் இருக்கு, அட்டமாதிபதிக்கும் இருக்கு. மேடம் அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேடம். நாங்க பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க மேடம். ம். இதோட டெவலப்மெண்ட் ஃபோர்த் கமிங்ல எப்படி இருக்கும் மேம்? சொந்தமா பில்டிங் கட்டி அதுல பிசினஸ் பண்ணலாம்டா. மேனுஃபேக்சரிங்காகவாம்மா? ஆமாம். ஆல்ரெடி நம்மட்ட ஒரு பிரான்ச் இருக்குங்க மேம் கோயம்புத்தூர்ல. நாங்க ம். இங்க திருச்சியில வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ம். 1 மந்த்ல முடிஞ்சிரும் மேம். ம். ம். முடிச்சுட்டு அங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. அது ஃபோர்த் கமிங் இதுலலாம் எப்படி இருக்கும்? அதோட growth எப்படி இருக்கும்னு கேட்குறேன் மேம். இங்க இடம் வாங்கி இப்ப கட்டிட்டு இருக்கீங்களா? சொந்த இல்ல இடமா மேம். இது? பெரிய அண்ணாவோட இடத்துலயே நாங்க எல்லாம் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேம். சின்ன ம். அண்ணா வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் மேம். ம். சொந்த ஊர்லயே போஸ்டிங் அவங்களுக்கு. ம். ஸோ அதனால 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மேம். உங்களுக்கு பூர்வீகன்றது இந்த துறையூர், இந்த திருச்சி இந்த மாவட்டங்கள்ல தான் வரும் இல்லைங்களா? ஆமாம் மேம். அங்கதான் மேம். சரி. இதற்கு யாராவது பதில் சொல்ல முயற்சிக்கிறீங்களா? அவங்க அவங்க கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப வந்து அவர்களுடைய மூத்த சகோதரன், அவரோட இடத்துல இவங்க கட்டுறாங்க. இப்ப அதுல வந்து எப்படிம்மா உங்களுக்கு நேரடியான உரிமை இருக்கிறதா எப்படி?
உரிமையில இல்ல மேம். அதாவது நாங்க ஷேரிங்ல பண்றோம் மேம். நான் தொழில் வந்து நான் பார்த்துக்க போறேன். வர ப்ராஃபிட்ல டிவைடட் பை 3. சின்னண்ணா வந்து லோக்கல்ல இருக்கிறதுனால, மேனேஜ்மென்ட் ஃபுல்லா அவர் பார்த்துக்குவாரு. ஆர்டர் ரிலேட்டடு பிளஸ் ரா மெட்டீரியல் சோர்சிங் எல்லாமே நான் பார்த்துக்குவேன். அவர் வந்து ம். ஆப்பரேஷன் அண்ணனோட இடம் மேம் அது. ம். அந்த மாரிங்க. அது வந்து அவரோட சுய சம்பாத்தியத்துல வாங்குனதாம்மா? இல்ல உங்களுக்கு அப்பா சம்பாத்தியத்திலேருந்து அண்ணனுக்கு அது போச்சுங்களா? இல்ல மேம். பெரிய அண்ணனோட சுய சம்பாத்தியத்துல வாங்குனது மேம் அது. சரி. பியூர் அண்ட் பியூர் அவரோட இடம். பியூர் அண்ட் பியூர் திருச்சியிலே. ஆமா. எஸ் மேம். சரி. அத பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சின்ன அண்ணா பாத்துக்கிறாருங்களா? ஆமா, ஆமா மேம். எப்படி நிர்வாகமா எப்படி? நிர்வாகம்னே வச்சுக்கலாம் மேம். ஏன்னா அவர் வந்து யூனியன் ஆஃபீஸ்ல தான் அவருக்கு ஒர்க் மேம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாருங்க. ம். சரி. அது போக இத வந்து ஒரு சைட்ல வந்துட்டு அவருக்கு இது ஒரு நிர்வாகமா பார்க்கிறார். ரைட்டு. இடம் அவர் ஆமா. தராரு. பிசினஸ் கொண்டு வர்றது நீங்க. எஸ் ஸோ மேம். ப்ராஃபிட் டிவைடட் பை 3. எஸ் சரி. மேம். அந்த நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணல மேம். எங்களுக்குள்ள இதுவரையிலும் எந்த அந்த மாரிலாம் கிளாஷ்லாம் எதுவுமே வந்ததில்ல மேம். ம். சரி. அவர் வந்து உங்க அதாவது உங்களுடைய 2வது மூத்த சகோதரர். ஏற்கனவே அவர் வந்து இதுல இருக்கிறாரு. கவர்ன்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறாரு. ஸோ இது ஆமா மேம். நீங்களா போனீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது பண்ணா அது வந்து பிரச்சனை தான். ஓகே ஆனா, மேம். ஒரு வருமான ரீதியாக வரக்கூடிய இந்த ப்ராஃபிட் வந்து 3ஆக போகணும் அப்படிங்கிறது நீங்க டாக்குமெண்ட் இதுவரையிலும் பண்ணலன்ட்டீங்க. ஆமா மேம். அதற்கு பண்ணல. போயிட்டு இருக்கு. ரைட்டு. 28ல கொஞ்சம் பிரச்சனை வருமா? ஓகே மேம். குருதேவ் புக்தி பிப்ரவரி 2028ல சகோதரரோட சில சங்கடங்கள் ஏற்பட்டு, ஆனாலும் அது நிவர்த்தி ஆயிடும் தான். அப்போ கொஞ்சம் இந்த ஷேரிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நீங்க ஓ! பண்ணலாம். அதுல வந்து பிரச்சனை கிடையாது. சரி ஒரு மேம். சுக்கிர புக்தி கரெக்ட்டா நீங்க சுக்கிர புக்தின்னும்போது அந்த வீடு, வண்டி, வாகனம், கட்டிடம் கொஞ்சம் லக்ஸூரியஸா கட்டுறீங்களாம்மா? கொஞ்சம் அந்த ஷாப்புக்கு ஏத்த மாரி. ஆமா மேம். ஓரளவுக்கு கட்டிட்டு இருக்கோம் மேம். ஒரு ஏக்கர்ல இது பண்ணிட்டு இருக்கோம் மேம். லக்ஸூரியஸ் அப்படிங்கிறது வந்துரும். ஏன்னா சுக்கிரன் அங்க இருக்கிறார் உங்களுக்கு. ஓகே. 11ல தான் இருக்கிறாரு. 24 டிகிரில இருக்கிறாரு. என்ன ஒன்றுன்னா, செவ்வாய் பார்வையில் இந்த சுக்கிரன் இல்லை. அதேபோல சனி பகவான் இணைவிலும் இந்த சுக்கிரன் இல்லை. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். சுக்கிரன் 0 டிகிரில இருக்காரு. அப்படின்னா, அவர் வந்து விருச்சிக மனையில இருந்தாலும் ஆட்சிக்கு ஒப்பான நிலையில தான் இருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு 0 டிகிரில தான் அங்க இருக்கிறார். அதனால ஓகே நல்ல மேம். ஒரு கட்டுவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மேலும் பார்த்தீங்கன்னா, பஞ்சமாதிபதியான இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு உயர்வ தான் குடுக்கணும். முக்கியமா 11ஆம் வீட்டின் வழியாக செய்றாரு அப்படின்னும்போது, 5 என்பது உயர்வு. அதாவது நீங்க சொன்ன அந்த பிசினஸ்க்கு அடுத்த கட்ட நிலைன்றது சொல்லலாம். எக்ஸ்டென்ஷன் சொன்னீங்க இல்லையா? எக்ஸ்டெண்டட் ஒர்க். அப்போ ஆமா மேம். பஞ்சமாதி உயர்வ தான் தரணும். இந்த லக்னத்திற்கு சுக்கிர புக்தி யோகர் தான். அவர் 11ஆம் வீட்டின் வழியாக தருகிறார். மேலும் 11ஆம் வீட்ல சுக்கிரன் உட்கார்ந்திருந்தாலும், அங்க சனி, செவ்வாயோட கலப்பு மட்டும் அங்க இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். சனி, செவ்வாய் கலப்பு அங்க இருக்கு. ஆனாலும் அங்கே குருவின் பார்வையும் இருக்கிறது. அப்ப இந்த பில்டிங் வந்து கட்டிருவீங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜனவரி 2026க்குள்ளார முடிஞ்சிரணும்மா. இப்ப ஃபைனல் ஆமா மேம். ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு மேம் இப்ப. சரி. அதுக்குள்ளார முடிஞ்சிரணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் என்பவர் தொழில். இங்க தான் காரகத்த எடுக்கணும். சூரியன் என்பவர் உங்களுக்கு அட்டமாதிபதி. நீங்க நேரடியா இதுல இறங்கல. அதான் மறைமுகம் அப்படிங்கிறது இதுல வருது. 8 என்பது மறைமுகம்னு சொல்லுவாங்க. 8 என்பது மறைமுகம். அந்த இடம் பாருங்க நீங்க வந்து இன்னும் ஒரு டாக்குமெண்டேஷன ஒரு இது பண்ணலங்கிறீங்க. ஏன்னா இப்படி ஒரு பிரான்ச் இங்க இருக்குன்னா, அது இடம் என்பது மூத்த சகோதரன். பட் உங்க உங்க பேர்ல நேரடியா அந்த இடத்த நீங்க வந்து இடம்ன்றதோட அந்த இடத்துல அந்த பிசினஸ் வந்து உங்க பேர்ல அமைக்கிறத நீங்க டாக்குமெண்ட் பண்றீங்களா? அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இங்க. நானும் அண்ணியும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ண போறோம் மேம். சரி. அப்ப 2 பெண்களுடைய பேர்ல தான் இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. ஆமா மேம். அட்டமாதிபதியாக இருக்கிறார். சரி. சுக்கிரன் வீட்டில் அமர்கிறார். புதனோடு சேருகிறார். மேலும் இந்த சூரியன் வந்து செவ்வாயோடையும் இணைகிறார். 20 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். சூரியன் இங்கே 12ன்னா, இங்க ஒரு 10, 12 புதனோடும் இந்த
சூரியன் இணைகிறார். சரி, உங்களுக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி. சூரியன் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. 6ஓட காம்பினேஷன் 8ஓட காம்பினேஷன் வருது. ஆனாலும் இந்த புதன் குருவின் பார்வையில இருக்கிறாருமா. குருவின் பார்வையில இருக்கிறாரு. இப்ப நீங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு மேம். ஜஸ்ட் வந்து எனக்கு மெஷினரியும் ஆன் த வே தான் மேடம். இல்ல பில்டிங் வந்து உள்ள இன்டீரியர் முடிஞ்சிருச்சுன்னா இறக்கிடுவாங்க மேடம். இல்ல நான் கேக்குறது மெட்டீரியல்ஸ் கேட்கல. ஓகே மேம். டாக்குமெண்ட் வந்து நீங்களும் அண்ணியும் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா மேம். அது இதுன்னா எதுவும் இது பண்ணலங்க மேம். அத முடிச்சுட்டு மெட்டீரியல் இறக்கலாம் இல்லையா? இல்ல மேடம். அதுக்கு வந்து இபி கனெக்ஷன் வாங்குனா தான் நம்ம பேர் அப்ளை பண்ணி பண்ண முடியும். அது ம். குடுத்தோம் அப்டின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்ல வந்துரும் மேம். அதுக்காக அது பெண்டிங்கு. ஜனவரி அதாவது சூரியன் என்பவர் பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அதெல்லாம் தான் வருவாரு. அரசு சம்பந்தமான அனுகூலம் இதெல்லாம் உண்டுதான். அப்ப சரிங்க மேம். ஜனவரி 26க்கு மேல இந்த இபி கனெக்ஷன்ஸ் இல்ல இதுலயே வந்து சூரியந்திரம் ஒரே நிமிஷம் இருங்க. சூரியந்திரம்லாம் முடிஞ்சிருச்சு. சூரிய புக்தியில ஜனவரியில தாம்மா வருது. அப்பதான் நீங்க இந்த தொழில் அங்க ஆரம்பிப்பீங்க. அதே போல இந்த இபி கனெக்ஷன் குடுக்குறது இதெல்லாம் ஓகே தான். அரசு ஆதரவு இதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்களுக்கு இது லக்னத்திற்கு ரோகாதிபதியான புதன் இருக்காரு. டாக்குமெண்டேஷன்ஸ் போடுறதுல கொஞ்சம் தடை தாமதம் வரும். ஏன்னா இந்த புதன் என்பவர் பார்ட்னர்ஷிப்ன்றீங்க. புதன் என்பவர் செவ்வாயோட சேர்றார். நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாயோட சேர்றார். உங்களுக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி. ஓகே மேம். வந்து செவ்வாயோட சேர்றாரு. அப்போ டாக்குமெண்டேஷன் அதுவும் குறிப்பா பாருங்க சூரியன் தான் எடுத்து நடத்தணும். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைதான். நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனாலும் இங்கே சூரியன் புதனோடு இணைவு பெற்றிருக்கிறதுனால இந்த சூரியன் பீரியட்ல தான் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வரணும். அப்ப ஜனவரி 2026க்கு மேல நீங்க அத ஆரம்பிக்கும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் போடுறதுல கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் கேர்ஃபுல்லா போடுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஏது அப்படிங்கறது பேசிக்குங்க. உடனே நீங்க 3ஆக பிரிய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனா பார்ட்னர்ஷிப்ன்றது 2 பேரு தான் அங்க வந்து டாக்குமெண்ட்ல காமிக்கிறீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஓகே அந்த மேம். 2 இருக்கிறது 2 பேருக்கு சேர்றது அந்த அந்த 2 பேருக்கு போற மாரியும், மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் உங்களுக்கு வர மாரியும் அந்த பெர்சன்டேஜ் லெவல் நீங்க கேர்ஃபுல்லா போடணும். ஓகே மேம். ஓகே. ஏன்னா இது இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ சூரிய புக்தியில நீங்க இதை செய்வீங்க. ஓகே மேம். அதிபதி தான். ஒரு அம்மா அஷ்டமாதிபதின்னு குடுக்குறாங்க. அதுக்காக தான் சொல்றேன். டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியர் பண்ணிக்கங்க. அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் சுபத்தன்மையில் இருக்கிறார் அம்மா. விதிவிலக்கு அதுதான். ஒரு சங்கடம் இருக்கும். அதுல போடுறதுல அந்த பெர்சன்டேஜ் பிரிக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன பேச்சு வரும். கொஞ்சம் சகோதரர் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சங்கடம் மாறி வரும். அதுக்கப்புறம் குரு பார்வையில அந்த செவ்வாய் நிவர்த்தி ஆகிறார். புதனும் நிவர்த்தி ஆகிறார். சூரியனும் நிவர்த்தி ஆகிறார். இந்த இந்த குரு வந்து 29 டிகிரில இருந்து பார்க்கிறாருமா. சோ அந்த டிகிரி வைஸ் கொஞ்சம் பாருங்க. கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் இது. அப்போ ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படும் சூரிய புக்தியில். அது நிவர்த்தியாகும். ஆனாலும் இந்த பிரிச்சுக்கூடிய அந்த விகிதம் சொல்லுவாங்க இல்லையா? ரேஷியோஸ். எஸ் மேம். ரேட் வந்து உங்களுக்கும் அன்னிக்கும் உங்க பகுதி அதுல என்ன? அவர்கள் பகுதி என்ன? அத வந்து இன்னும் 2 பேரும் அத பிரிக்கிறாங்க. லீகலா பார்த்தா பெரிய அண்ணனுக்கு அவங்க எதுக்கு போகுதுன்னா, அப்ப அதுல அவர்கள் சகோதரருக்குள்ளார என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகுது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா செவ்வாயும் இங்கே சற்று பாவத்தன்மை அடைகிறார் அப்படிங்கிறத சொல்லணும். ஆனாலும் சுபத்தன்மை ஒரு பார்வையில் அடுத்ததாகிறார். காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் உங்க லக்னத்திற்கு சூரியன் அட்டமாதிபதியோடு சேருவதும் ஒரு தவறு தானே. சோ அதெல்லாம் இருக்கு. அந்த காம்பினேஷன்ஸ்ல இந்த சூரிய புக்தியில ஒர்க் அவுட் ஆகும். ரேஷியோஸ் பார்த்துக்குங்க. மத்தபடி பிசினஸ் ஆரம்பிச்சு போகும். அக்டோபர் 2026 ஜனவரியில ஆரம்பிச்சு நீங்க பிசினஸ் எல்லாம் போகும். உங்களோட ரேஷியோஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். அட்டமாதிபதியா இருக்கறனால எடுத்த எடுப்புல உங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே டே 1ல இருந்து 3வது மாசமா நீங்க வந்து போட்டிருப்பீங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குள்ளாரெல்லாம் பிசினஸ் வராது. காரணம் இவர் அட்டமாதிபதியாக இருந்துதான் செயல்படுவார். அப்போ முதல்ல எடுத்ததுமே உங்களுக்கு லாபமோ அது போன்று தரமாட்டார். நஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். காரணம் இந்த அட்டமாதிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டாரு. செய்யுங்க. ஆனா சூரிய புக்தி முடிஞ்சு அதற்கப்புறம் வரக்கூடிய சந்திர புக்தியில் தான் வியாபாரம் உங்களுக்கு செழிப்பாகும்.
இந்த இடத்துல வியாபாரத்தின் அதிபதியா எடுக்கிறேன் பாருங்க. இங்கேயே மாரகலாம் நீங்க எடுக்கலையா அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு சங்கடத்தை கொடுப்பார். நீங்க ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போடுறேன்றீங்க. இல்ல அண்ணிங்கிறவங்க உங்களோட மூத்தவங்க. ஆமா மேம். சந்திரன் வேற அவர். சந்திரன் வேற அவர். அப்போ சந்திரன்னா உங்களோட மூத்தவர் தானே உங்க அண்ணி வயதுல? 2 இயர்ஸ் பெரியவங்க மேம். சரி, மூத்தவர்களே வைங்க இந்த இடத்துல. அப்ப சந்திரன் என்பவர் பாத்தீங்கன்னா இங்க 7ஆம் அதிபதியாக வருகிறார். 7 என்பது வியாபாரம், 7 கூட்டு தொழில், 7 என்பது பார்ட்னர்ஷிப். அப்ப பார்ட்னர்ஷிப்ல ஆதிபத்தியரிட ஒரு சின்ன கெடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட்டோ இல்ல ஒரு சின்ன சங்கடங்கள் வரும். காரணம் என்னன்னா சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அவருடன் பார்ட்னர்ஷிப் செய்வதா என்ன அப்படிங்கறது யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷன்ல ரேஷியோஸ் கிளியர் பண்ணுங்க. ஏன்னா சனி பார்வையில் இருக்கும் சந்திரன் மாரகாதிபதியாக இருந்து பார்ட்னர்ஷிப்பில் இங்க பிரச்சனை செய்வார். ஓகே மேம். ஓகே. இடத்துல பார்ட்னர்ஷிப்னு எடுக்கணும். காலதேச வருதமா அவங்க கேட்கிற கேள்விக்கு என்னவோ இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இங்க. இப்ப ஜாதகர் வந்து வியாபாரத்தை பத்தி கேக்குறாங்க, பார்ட்னர்ஷிப் பத்தி தான் கேக்குறாங்க. இங்க போயிட்டு கணவரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஓகே. விஞ்ஞான தாக்கம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் எடுத்த எடுப்புல கொஞ்சம் மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும். உங்களுக்கு இங்க உடனே வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இது போல. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கஸ்டமர்ஸ், கிளையண்ட் அவங்கள தான் சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு ஓகே. ஆன்மீக ரீதியாக சந்திரன் நல்லதை செய்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார் அம்மா. அப்ப சந்திர புக்தி கொஞ்சம் உங்களுக்கு கெடுதல் தான் செய்ய போகுது. அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஓகே அவர் மேம். சங்கடம் வராம இருக்கிறதுக்கு நீங்க பார்க்கணும். ஆனாலும் சங்கடம் வரும். கிரகங்களின் இந்த கோலாட்டம் வந்து அவர்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவாங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்குங்க. சனி பார்த்த சந்திரன் அவர் இங்கே லக்னத்தில் அமர்கிறார். இந்த லக்னத்திற்கு சந்திரன் ஆகாதவர். மேலும் சனி பார்க்கிறார், லக்னாதிபதியே பார்க்கிறார். நீங்களே வந்து அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமை வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கணுமா. ஓகே ஏன்னா மேம். சனியாக வருகிறார். குருதச சந்திர புக்தி சற்று குறைவான பலன் தான் சொல்லும். கெடுதல் தான் சொல்லணும் இந்த இடத்துல. அக்டோபர் 2026 இருந்து பிப்ரவரி 2028 வரலையும் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. அக்டோபர் டு அடுத்த அக்டோபர் 27 1 மாதம், 1 வருடம் 3 மாதம் வருது. அப்புறம் ஓகே பாருங்க மேம். வருது. அதனால அண்ணன் கூடயும் சங்கடம் வரும், மூத்த சகோதரங்களையும். கொஞ்சம் சங்கடங்களை தாம்மா காமிக்குது. சூரிய புக்தி அதை ஆரம்பிச்சு விடுது. சந்திர புக்தி அண்ணியோட பிரச்சனை வருது. செவ்வாய் புக்தி அண்ணியோட வர பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. ஆனா செவ்வாய் புக்தி அண்ணங்களோட வர பிரச்சனைக்கு, சகோதரர்களோட வர பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. காரணம் குரு பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கிறார். மேம் ஆனா வந்து எங்க பெரியண்ணா வந்து பார்த்தோன்னா ஒரு அப்பா அம்மா ஸ்தானம் தான் மேம். அவங்க சொன்னாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதுதான் மேம் கேட்பாங்க. இப்போ வரையிலும் இன்ன வரையிலும் அவங்க அவங்கள ஏற்று யாருமே பேசினது இல்லை மேம். அதாம்மா குரு பார்வையில இருக்காரு இல்லைங்களா செவ்வாய். ஓகே. குரு பார்வையில இருக்கிறதுனால அவரை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க வந்து உங்களுக்கு நீங்க அண்ணியோட போடுற பார்ட்னர்ஷிப்பால வர பிரச்சனையினாலதான் அண்ணனுக்கு சங்கடம் வரும். அது ஓ- செவ்வாய் புக்தியில உங்களுக்கும் அவருக்கும் சில நெருடல்கள் சங்கடங்கள் வரும். அது அப்படியே கொஞ்சம் சரியாயிரும். ஜனவரி 2029 அந்த வாக்குல தான் சரியாகும். ஆனா பிரச்சனை வர்றது உறுதிதான். முதலில் அவர் பிரச்சனையை கொடுப்பார். காரணம் செவ்வாய் புக்தினா 11 என்பது உங்களுக்கு லாபம். லாபம் கெடும். லாபம் வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். காரணம் இந்த 11ஆம் அதிபதி செவ்வாய் அவர் அங்கே இவருக்கு ஆகாத புதனுடன் சேருகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் தான் குரு பார்வையில் இந்த செவ்வாய் நன்றாக இருக்கிறார். அப்ப மூத்த சகோதரனுடன் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு அது சரியாகும். ஓகே மேம். இதெல்லாம் செவ்வாயோட புக்தியில நடக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு கெடுதி இல்லை. ஆனா சங்கடம் என்பது வந்து தீரும். அதற்கு வரக்கூடிய ராகு பாருங்க. ராகு பரவாயில்லம்மா, நல்லாதான் இருக்காரு. சனி ஓ பார்வை, செவ்வாய் பார்வை. செவ்வாய் பார்வை பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்ல. ராகு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுப்பாரு. அப்பதான் லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க ஆரம்பிக்கிறது என்னமோ 26ல ஆரம்பிச்சிடுறீங்க. பட் ஓகே. உங்களுக்கு லாபம் வந்து நிக்கணும் அப்படின்னா நீங்க குறிப்பா திருச்சி பிரான்ச்சை பத்தி பேசுறீங்க. எஸ் மேம். குரு புக்தி, குரு ஏற்கனவே குரு தசா தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல ராகு என்பவரும் குருவை போலதான் செயல்படணும். 3ஆம் அதிபதியாக அவர் செயல்படுவார்.
அப்ப முயற்சி எல்லாம் வந்து அப்ப உங்களுக்கு வெற்றி அடையும்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் இது போன்ற விஷயங்கள் வெற்றி அடையும். காரணம் இந்த செவ்வாய் 20ன்னா ஆமா ராகுவ பார்க்கிறார் தான். அப்ப செவ்வாயின் பார்வையை பார்த்த ராகு தான். ஆனா குருவை போல அதிகப்படியாக செயல்படுவார். செவ்வாய் அந்தரத்தில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து சரியாகுமா. உங்களுக்கு அப்படிதான். அவங்க சொல்றத நீங்க கேட்பீங்க தான். பட் ஒரு சில விஷயங்கள் பிசினஸ் அப்படின்னும்போது, ஒரு சில விஷயங்கள் வந்து பிசினஸா பார்க்கும்போது அங்க உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்க முடியாதும்மா. ஓகே மேம். எப்படின்னா தொழில் என்பது வேறு, உறவு என்பது இல்லைங்களா? ஓ ஆமாம் மேம். அதுல ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அது வந்து ஆனா ராகு பரவால்ல உங்களுக்கு. இவர்களை வந்து நீங்க ஒப்பிடும்பொழுது, சூரிய, சந்திர, செவ்வாய் ஒப்பிடும்பொழுது, ராகு உங்களுக்கு ஏற்றத்தை குடுப்பார். ஜனவரி 2029ல தான் உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்கும் அந்த பிரான்ச்ல. அது ஓகே. வரலையும் அது வரும், அப்படியே போகும். அப்படிதான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே அந்த மேம். இதுல மட்டும் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும். பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். சந்திரபுக்தியில. செவ்வாய் சரி மேம். செவ்வாய் 7, 8, 9, 10ற்கு விரயத்துல இருக்காரு. தொழில் ஸ்தானத்திற்கும் செவ்வாய் விரயம் இருக்கிறார். குரு பார்வையில தான் இருக்காரு. 10க்கு 7, 8, 9, 10. தொழிலுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காதும்மா. பட் இந்த உறவுகள்ல சிறு சங்கடங்கள் வந்து சேரும்மா. அது மட்டும் பாத்துக்குங்க. ஓகே சங்கடம் மேம். ஓகே. தசாநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்காரகனான சூரியன் 8ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் இருப்பது பரவால்ல. சிறப்பு தான். ஓகே மேம். பட் எனக்கு ராகு தசால தான் எல்லா நல்லதுமே நடந்தது மேம். மேரேஜ் ஆனது, குழந்தை பிறந்தது, தொழில் இது பண்ணது, அகைன் வந்து தம்பி பிறந்தது எல்லாமே வந்து ராகு தசால தான் நடந்தது மேம். நானும் அதாம்மா சொல்றேன். ராகு புத்தியில உங்களுக்கு அப்பதான் நிக்கும்னு சொல்றேன் பணமே. எஸ் மேம். அந்த ராகு பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். குருதசை ராகு புத்தி நன்றாகத்தான் இருக்கிறது. அதுல அதுல வந்து அந்தரநாதன் செவ்வாய் வருவான். எப்பன்னா ஏப்ரல் 2031க்கு பிறகு. அப்போ சிறு சங்கடங்கள் ஏற்படும். ஆனாலும் அது நிவர்த்தி தான். உங்களுக்கு குரு பார்வையில இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. செவ்வாயும் குரு பார்வையில் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். அப்ப இந்த மாரி சுபத்தன்மையில் இருக்கும் கிரகம் முதலில் பாவத்தன்மை செய்யும். ஏன்னா அந்த பாவத்தன்மைகள் எப்படின்னா, செவ்வாய், புதன் அஸ்த இணைவு. அப்ப பாவத்தன்மைன்னா அதுதான். அந்த நெருடலை கொடுத்து, அதற்கப்புறம் குருவின் பார்வையில் அது நிவர்த்தியாகும். மொத்தத்துல வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிசினஸ் வந்து அடிவாகும். அப்படி நீங்க யோசிக்கணும். ஓகே மேம். ஓகே. ஆனாலும் அவர்களை நீங்க அனுசரிச்சுப்பீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன அப்படின்னா, லக்னத்துல சந்திரன் இருக்காரு. லக்ன பாவத்தை சனி தொடுகிறார். லக்னாதிபதி அவர். சந்திரன் இங்கே 7ஆம் அதிபதியாக உட்கார்றாரு. லக்னாதிபதி 11னா, மூத்த சகோதரர்களை நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட கொடுப்பனை. ஜாதக கொடுப்பனை அதுதான். அவங்கள டிபெண்ட் பண்ணுவீங்கம்மா. உங்களுக்கு மூத்த சகோதரங்க இருக்காங்க இல்லையா? ஏன்னா ஆமாம். லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் போய் அமர்கிறார். அவங்கள நீங்க டிபெண்ட் பண்ணுவீங்க. அவங்கள அனுசரிக்கணும்னு நினைப்பீங்க. அதனால இந்த பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வையில் அவை அனைத்தும் நிவர்த்தி ஆகிறது. சோ சங்கடங்கள் வந்து சரியாயிரும். ஓகே. மொத்தத்துல நீங்க பண்ணலாம். ஒரு 50%லிருந்து 60% நீங்கள் எதிர்பாருங்கள் நற்பலனை. ஓகே மேம். ஓகே. குடும்ப புத்தியில உங்களுக்கு லாபம் வந்து நிக்கும். 2029க்கு பிறகு உங்கள் கையில் பணம் இருக்கு. அப்பதான் நீங்க ப்ராஃபிட்ட வந்து அதிகப்படியா ஷேர் பண்ண முடியும். அதற்கு வரலில் வந்து வருவதும் போவதுமாக இருக்கும். ஓகே மேம். ஓகே. ஓகே. சரி, இதுக்கு குருமார்கள் ஏதாவது பலன் எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. வேற யாராவது இருந்தா உங்களோட கருத்து சொல்லுங்க. சொல்லட்டுமாங்க மேடம்? சொல்லுங்க. மேடம் அந்த மூத்த சகோதர பாவத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் வீடுங்க மேம். ம். ரிஷபமனை. அப்போ அவங்களோட மனைவி. ஸோ அவங்க ம். மனைவி வந்து இவங்களோட அதாவது 7ஆம் பாவகத்துக்கு வந்து பாதகாதிபதியா வராரு. ஸோ இவங்க அண்ணியோட வந்து கொஞ்சம் அந்த பாதகங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு மேம். அந்த சுக்கிர புத்தியில கூட நடக்குங்க மேம். சுக்கிர புத்தி இப்பதான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க மேம். இப்பதாங்க மேம் ஓப்பன் பண்ண போறாங்கல்லங்க மேம். ஆமா, ஆமா. அப்படி ஆமா. அப்படி ரிசல்ட் மேலதான் வரும். அந்த அதாவது அவங்க ஜனவரிக்கு மேல தான் ஓப்பன் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். எப்போம்மா ஓப்பனிங் ஏதாவது டேட் நீங்க வச்சிருக்கீங்களா? மேம் அப்படி இல்ல மேம். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. மெஷினரீஸும் ஆன் த வே தான் மேம்.
ம். ஸோ மிஷினரிஸ் ரீச் ஆகிறதுக்கே 1 மந்த் ஆகும் மேம். அதுங்களே இன்டீரியர் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி இன்னும் ஒரு 1 மந்த்லேயே முடிச்சிருவாங்க மேம். இல்ல ஏன்னா உங்களுக்கு சுக்கிர புக்தி ஜனவரி வரலயும் இருக்குது. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, 7ஆம் அதிபதி இங்க உட்கார்றாரு இல்லைங்களா? அண்ணனோட லக்னத்துல. ஆமாம் மேம். இந்த லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி தானேம்மா வராரு. நீங்க ஆமாம் அண்ணனோட மேம். லக்னத்துல இந்த ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். சசியம்மா நீங்க இதுல வந்து மேம் மனைவி லக்னத்துல அண்ணன் எடுக்கிறீங்க. 11க்கு 7ங்க மேம். 11க்கு 7 அவங்க மனைவி ஸ்தானங்க மேம். ஆமா. சுக்கிரன் வீடு. சரி. ம். சுக்கிரன் வீடு. அப்ப அந்த இவங்க 7ஆம் வீட்டுக்கு, அதாவது சந்திரன் வீட்டுக்கு இவங்க பாதகாதிபதி தானே? ஆமா, ஆமா. பார்ட்னர்ஷிப்க்கு அது பாதகாதிபதி தான் சுக்கிரன். ஆனா என்ன ஒரு வந்து இங்க 7, 8 7, 8, 9 சுக்கிரன் வந்து நேரடியா இங்க சனி, செவ்வாய் தொடர்புல இல்ல. ஆனாலும் இந்த வீட்ல வந்து சனி, செவ்வாய் தொடர்பு படுகிறது. இல்லைங்களா? இங்க சுக்கிரன் பாருங்களேன். 0 டிகிரில தான் இருக்கிறாரு. ஆமாங்க மேம். அந்த சனியோட இது இருக்கு இல்லைங்க மேம். தாக்கம் இருக்கும் இல்லைங்களா? தாக்கம் அது. அந்த வீட்ல சனி தாக்கமும், செவ்வாயோட தாக்கமும் இருக்கு. முழுமையாக இருக்கிறது. அதற்கு அந்த இடத்துல தான் இந்த சுக்கிரன் அமர்கிறார். உங்க டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஜனவரிக்கு மேல தாம்மா போடுவாங்க. சூரிய புக்தில. ஓகே மேம். இல்ல நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இங்க கிரகத்தின் அடிப்படையில சுக்கிர புக்தியில டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு அப்படி போடுறதுன்னா நீங்க இந்த மேம் நவம்பருக்குள்ள அப்படி இல்ல மேம். நான் என்ன சொல்றேனோ அதுதான் மேம். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து நாங்க சின்ன ஒரு ப்ரொபோசல் இப்படி பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே உன்னோட விஷ் தான். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி பண்ணாங்க மேம். ஸோ இன்ன வரையிலும் வந்து இதுல எவ்வளோ இது அந்த மாரிலாம் எதுவும் இது பண்ணல மேம். ஸோ வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் மேம். ஏன்னா அவங்க அண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாரி தான். ஸோ இன்ன வரையிலும் நானும் ஃபினான்ஷியலாவும் சரி, அவங்களும் சரி எல்லாமே எந்த கணக்கு வழக்கு அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணதில்ல மேம். ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வருஷம் ஆகுதுங்க. இல்ல நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். பட் இதற்கு முன்னாடி இருந்த பிரான்ச்சஸோட நிலுவை என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓகே மேம். இதற்கு முன்னாடி நீங்க இடம்லாம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா அது உங்களுடைய நான் ஓனாவே இது பண்ணி பண்ணது மேம். இப்போ நம்ம பண்ணது சரி ஓகே. ஏன்னா சின்ன லெவல்ல எங்க கோயம்புத்தூர்ல இருக்கு மேம். ஒரு 6 சென்ட்ல தான் இருக்குங்க. அத வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசா இது பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இப்ப நம்ம அங்க இது பண்ணது மேம். அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நம்ம இதுலயே இது பண்ணு. நீயே எல்லாம் பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சின்னண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க மேம். ஏன்னா இப்ப அவர் சின்னண்ணா தான் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே அவரு தான் பார்த்துக்கிறாருங்க. நம்ம ஜாமக்கோலும் 7ஆம் இடத்தில் கவிப்பு விழுகிறதும்மா. புதனை கவிக்கிறாரம்மா. டாக்குமெண்ட் பண்ணும்போது பிரச்சனை வரும்மா. இதற்கு வரும். இதற்கு வந்து எல்லாம் உங்க சொந்தமான இடங்கள், இல்ல வாடகையோ அது உங்க கண்ட்ரோல் அம்மா. ஓகே இந்த மேம். இடம் அவனோட இடமா. புரியுதுங்களா? ஓகே. இல்ல இதற்கு முன்னாடி ஏதாவது நீங்க உங்களுடைய சகோதர இடத்துல இது மாரி செய்து உங்களுக்கு எல்லாருக்கும் சுபமாக இருக்கிறது அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புதன் புக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புதன் அந்தரம். நீங்க டாக்குமெண்ட் வந்து நவம்பருக்குள்ளார பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்ப ஆகஸ்ட் ஓகே மேம். நடக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாசம் டைம் இருக்கு. இப்ப எப்ப அதற்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும் மேம்? அதற்கப்புறம் நான் அததான் சொல்ல வரேன். கேது புக்தியும் புதனைப் போலத்தான் செயல்படணும். 2026. மேம் கேது புத்தி முடிச்சது இல்லைங்க மேம். கேது புத்தி முடிச்சுதாங்க மேம் சுக்கிர புக்தி. சுக்கிர புத்தியில அந்தரன் பேசிட்டு இருக்கேம்மா. சுக்கிர புக்தியில புதன் அந்தரம் இப்ப நவம்பர் 2025. அதற்கப்புறம் கேது அந்தரம் ஜனவரி 2026 வரை. இப்ப இதெல்லாமே வந்து புதன் என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்க வேண்டும் ஜாதைக்கு. நீங்க டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கப்புறம் நிவர்த்தி ஆகும். அப்ப நீங்க நீங்க ஜான்வரிக்கு மேல பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா மேம்? எப்பயுமே அட்டமாதிபதி புத்தி தான். ஜனவரிக்கு அப்புறமே அட்டமாதிபதி புத்தி தான். இப்ப பண்ணிருவீங்க. அப்படி பண்ணா இப்ப இதான் தருணம் உங்களுக்கு. புதனுடைய அந்தரம், கேதுவோட அந்தரம். குறிப்பா நவம்பருக்கு மேல பண்ணுவீங்கம்மா. நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்குள்ளார நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகே. பார்ட்னர்ஷிப் ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி லீகலி டாக்குமெண்டட்னா யூ வில் பி டூயிங் பிஃபோர் ஜான்வரி. தட் இஸ் ஓகே. பிட்வீன் 2005 டு ஜான்வரி 2026. இதுக்குள்ளார தான் பண்ணணும். இப்ப இருக்கிற புதன் அந்தரத்துல கூட அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு. ஆனால் அங்கே கேது வந்து புதனை போல எடுத்து செய்ய வேண்டும். குறிப்பாக அவர்தான் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியாக செயல்பட வேண்டும். அப்பொழுது நடக்கும். ஓகே. நவம்பருக்கு முன்னீங்க ஜனவரிக்குள்ளார. ஆனா அப்போ ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும்.
ஆனாலும் அது நிவர்த்தி தான். சரிங்க மேம். எப்படி ஓகே. குருவின் பார்வை செவ்வாய் மீதும் புதன் மீதும் படிக்கிறதுமா. என்ன மனசுல இருந்தாலும் அந்த சங்கடங்கள் இருந்தாலும் சரி சரின்னு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது போல உங்களுக்கு நடக்கும். ஓகே மேம். ஓகே. என்ன ஒன்று இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து உங்களோட மூத்த சகோதரனோட இடம் அப்படிங்கிறதுனால அது ஓகே. கொஞ்சம் வந்து இருக்கும், யாருக்குமே மனசுல இருக்கும். ஸோ அது ஓகே ஒரு மேம். விஷயம். அது நடக்கும்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அது கரெக்ட்டா உங்களுக்கு எப்பன்னா, இந்த டாக்குமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வெளியில வரும். நவம்பர் 2025க்கு மேல. ஏன்னா இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ற ஒரு பீரியட்ல தான் இப்ப போயிட்டு இருக்கீங்க. சுக்கிர புக்தியில புதன் அந்தரம். சுக்கிர புக்தியில அடுத்து கேது அந்தரம். இந்த அந்தரநாதர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டும் அல்லவா? ஓகே மேம். ஓகே. மேடம் அந்த வேல் புதன் வந்து அந்த 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்ல 6ஆம் மோட வீடுங்க மேம். ஸோ புதனும் ம். இங்க இருக்கிறனால அந்த புதன் வந்து ஃபேவரா இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? 12 அதே சமயத்துல 7க்கும் 3ஆம் ஸ்தானாதிபதியாவும் வருவாரு. 7 சரராசி. 7க்கு புதன் 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. என்ன ஒண்ணுன்னா, அவங்க கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போடுறதுல, அதாவது ரேஷியோல இந்த பிரிக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் யோசிப்பாங்க. முன்ன பின்ன ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வருமோ? எப்படி ஓகே பார்த்தாலும் மேம். போய் சேர்றாரு இல்லைங்களா? இவரு வக்கரமா தானங்க மேம் இருக்காரு புதனும். வக்கரமா இருக்கிறாரு. அது எப்படி சொல்லுவீங்க பலனு? அது கொஞ்சம் ஆதிபத்திய நன்மைகள் வந்து கம்மியா தானங்க மேம் இருக்கும். இல்ல வக்கரமான கிரகங்கள் ஆதிபத்திய நன்மையை கம்மியா குடுக்குன்றதுல ரூல்ஸ் எங்கேயுமே இல்லம்மா. வக்ரம் என்பது இயல்புக்கு மாறாக செய்யும். என்ன ஒண்ணுன்னா படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்காது. கரெக்ட் எது மேம். படிச்சாலும் படிப்பும் நம்ம செய்யற தொழில்ல சம்மந்தம் இருக்காது. இல்ல நம்ம ஆசைப்பட்ட படிப்பு படிக்க முடியாது. ஆசைப்பட்ட படிப்பு படிச்சாலும் அதை தொழிலாக செய்ய முடியாது. இது வக்ரமாக இருக்கும் புதன் தருவார். அதனால ஆதிபத்திய ரீதியாக நன்மை, கெடுதல் செய்ய கடமை அப்படிங்கிறது வக்ரத்துக்கு எடுக்காதீங்கம்மா. வக்ரம் இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அந்த வக்கரமா இருக்கனால சொல்றீங்களான்னு கேட்கிறேன். இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல. வக்ரம் பெற்ற கிரகம் வந்து ஒரே ஒரு பலன தான் செய்யும். புதன் பொறுத்தவரையிலயும். வக்ரம் பொதுவாக இயல்புக்கு மாறா செய்யும். ஆனா புதனை பொறுத்தவரையிலும் என்னன்னா, படிப்பு விஷயத்தில் ஏன்னா அவர் வித்யாகாரகன் அல்லவா? படித்த படிப்புக்கும், தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாம கொண்டு போயிருவார். வக்ரம் பெற்ற புதன் அதை செய்வார். செய்ய கடமைப்பட்டவர். ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன உதாரணத்திற்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் என்பது புதன் தானே. அது படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணாம, புதன் சார்ந்த வேறு துறைகள்ல ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காம வேற துறையில, புதன் சார்ந்து வேற துறையில ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களோட தொழிலுக்கு உதவியா இருக்காது. அந்த மாரி மாத்தி விட்டுரும். மேம் மாத் அப்படின்னா நான் வந்து இப்போ அட்வொகேட் படிச்சுட்டு என்ரோல் பண்ண முடியாதுங்களா மேம் இந்த கான்செப்ட் படி? இந்த கான்செப்ட் படி பார்க்கலாமா? அதற்கு வந்து தசாபுக்திகள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. தசாக்கள் ஹெல்ப் பண்றாங்களாங்க? குரு தசை முக்கியமா குரு தசை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களே இப்ப வேற தொழில் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் அட்வொகேட் மேம். பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க. சரி இந்த பலன் இதுவரையிலும் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? புரியுது உங்களுக்கு புரியுது மேம். ஜனவரி வரலையும் கொஞ்சம் பாருங்க. அந்த ரேஷியோஸ பார்த்து உங்களோட டாக்குமெண்டேஷன் பார்த்து போடுங்க. ம் ரொம்ப கராரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் தெளிவா இருந்துக்குங்க. தெளிவாக உங்களுக்கு அதுல என்ன விஷயங்கள் தேவையோ அத தெளிவாக நீங்கள் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணும்பொழுது, டாக்குமெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் அன்னைக்கு உங்களுக்கு நெருடல்கள் ஏற்படும். ஆனாலும் அது கன்வின்ஸ் ஆகும் அதுக்கப்புறம். அப்புறம் சரி ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய புக்தியில தொழில் நடக்கும். சந்திர புக்தியில அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இல்ல அன்னைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போறது, இல்ல அந்த மாரி ஏதாவது நடக்கும். சந்திரன் சம்பந்தமான காரங்கள் கெடுது. சந்திர புக்தியில. ஓகே உங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது மாரி வரும். சரி மொத்தத்துல குருதசா ராகு புக்தியில் உங்களுக்கு பணம் விஷயங்கள் எல்லாம் நல்ல நற்பலன குடுப்பாரு. சரி இப்ப வந்து அடுத்த கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கான விடை குடுத்துட்டோம். வேற யாராவது விடை சொல்றதுனாலும் சொல்லுங்கம்மா. வேற யாராவது சொல்லுங்க. இல்ல அடுத்தது இல்ல அப்டின்னா அடுத்த கேள்விக்கு போயிரலாம். சசியம்மா நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்லைங்க மேம். சரி ரைட். அந்த புதன் வந்து செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறனால அந்த டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. ஆமா. ம். ஓகே. அவர்களோட தலங்களையும், அவர்களுடைய அந்தரக்காரங்களையும்
இணைந்த கிரகத்தோடைய அந்த தாக்கங்கள் இருக்கும். இது ஒரு விதிதான். பொழுது இவங்க பிரிப்பாங்க. அந்த ரேஷியோஸ் பிரிக்கிறது, இல்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒத்து வராது. இல்ல ஒத்து வராதத வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருப்பாங்க. சந்திரன் என்பவர் மனோகாரகன். சந்திர புக்தியில அது வெளியில வரும், வெடிக்கும். சனி பார்த்த சந்திரன். அந்நியால பிரச்சனை வரும். இல்ல இவங்களோட அந்த சந்திரன் என்பவர் மனோகாரகன் தானே. அப்போ வந்து கொஞ்சம் பிரஷரு, இல்ல மனசு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும். சனி பார்த்து அந்த புக்தி நடத்துறதுனால. அது இப்ப தெரியாது. அந்த சுக்கிரன் அந்தத்துல கூட அந்த மாதிரி பிரச்சனைங்க அன்னைக்கு இவங்களுக்கும் இஷ்யூஸ் வரக்கு கூட சான்சஸ் இருக்குங்களா மேம்? இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாத்துறாங்கம்மா. சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சனி, செவ்வாயோட வீட்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சுக்கிரன் வந்து நேரடியா இவங்களோட சேர்ந்து கெடல, பாகை அடிப்படையில. நீங்க சொல்ற மாரி 7ஆம் வீட்டிற்கு இந்த சுக்கிரன் பாதகாதிபதி தான். இல்லன்னு சொல்லல. பார்வை விழுகுதுல்ல மேம் அந்த 7ஆம் வீட்ல, அந்த சுக்கிரனோட வீட்ல. ம். அப்ப குருவோட பார் சிறு சிறு குரு சங்கடம் வரலாம்னு நினைக்கிறேன். ஆமா, சங்கடங்கள் வந்தாலும் அது வெளியில காமிச்சுக்க மாட்டாங்கம்மா. கெடுதி வந்து எப்பன்னா, சுத்தமா குருவோட பார்வையோ, சுக்கிரனோட பார்வையோ இல்லாம ஒரு புக்தி நடக்குது அப்டின்னா, அப்பதான் அந்த கெடுதிகள் வெளியில வருமாம். இப்ப வந்து அவங்க மனசுல இருக்கும், வெளியில சொல்லிக்க மாட்டாங்க, அனுசரிச்சுக்குவாங்க. சரி பரவால்ல அப்டின்றது. அந்த சந்திர புத்தியில தான் கெடும், மனம் கெடும். சரிதான். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அதுவும் அந்த 7 என்பது வியாபார ஸ்தானம். 7 என்பது பார்ட்னர்ஷிப். அதற்கு இந்த சுக்கிரன் பாதகாதிபதி. ஆனா, பாதகாதிபதி நேரடியா சனியோட தாக்கத்திலயோ, செவ்வாயோட தாக்கத்திலயோ உட்காரல. அந்த வீட்ல தான் அவங்களோட அசுபத்தன்மை இருக்கிறது. அப்ப வெளியில தெரியாது. அதே சமயத்துல குருவோட பார்வையும் அந்த வீட்டில் சுபத்தன்மையாக படுகிறது. அப்ப குரு அங்க பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்றாரு. அசுபத்தன்மை முழுமையாக நடக்கும் புக்தி அந்தர காலங்கள்லயே ஒரு விஷயம் வந்து வெளியில தெரியும். நடக்கும், அது வெளியில தெரியும். அப்ப சந்திர புக்தியில பிரச்சனை. அப்படிங்கிறது இதுல உறுதியா சொல்லலாம். ஆனா சன் பார்ட்னர்ஷிப் இப்பதான் போறாங்க இல்லைங்க மேம்? இந்த இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மேம். ஓ! நீங்க மட்டும் தான் பண்றீங்களாம்மா? இதுக்கு முன்னாடி நான் மட்டும் தான் பண்றேன். சரி, அது கொஞ்சம் பார்த்து போடுங்கம்மா பார்ட்னர்ஷிப். அதுதான் நான் சரி. மறுபடியும் சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். சூரியன் அரசு வழி லக்னத்துக்கு 7, 8, 9, 10 சூரியன் இருக்கிறார். சூரிய புக்தி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிசினஸ் தாம்மா இப்போதைக்கு போகும் சூரிய புக்தியில. நீங்க ஓகே மேம். கேட்டு ஆல் இந்தியா கவுன்சில் மெம்பருங்களா? ஆமா, ஆமா மேம். அதேதான் மேம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் அதாவது அரசோட ஆதரவு வேணும். குரு பார்வையில இங்க சூரியன் நன்றாக இருந்தாலும், சுயதொழில் அமைப்புல இருக்கீங்க நீங்க இப்போ. ஆமா மேம். அமைப்புல இருக்கும் பொழுது, சூரிய புக்தி வரலையும் அது நடந்து கொண்டே தீரும். சந்திர புக்தியில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையாகி, நீங்க வெளியில வரீங்க அப்படின்னா, சொல்றேன் ஒரு இதுக்கு. ஏன்னா அங்க ஓகே, பிரச்சனை சந்திர புக்தியில. ஓகே, சந்திர புக்தியில் வெளியில வரீங்க அப்படின்னா, தொழில விட்டு வெளியில வரணும் நீங்க. ஓ அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா, உங்க பேர்ல பிசினஸ் இருக்கு. டோட்டலா நீங்க 2, 3 பிரான்ச் வச்சு பண்றீங்கன்னா, இதை விட்டு நீங்க வெளியில வரீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப்ல தான் பிரச்சனை வருது. நீங்க சுயதொழில் அமைப்புல இருந்து வெளியில வரீங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் இந்த லக்னம், இந்த லக்னத்திற்கு குருவானவர் 3ஆம் அதிபதியாக இருந்து, அவர் 10ஆம் வீட்டை பார்க்கிறார் அம்மா. 9ஆம் ஓகே. வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு தொடர்ந்து இந்த குரு தசால அந்த சுயதொழில் அமைப்ப குடுத்துதான் ஆகணும். பட்டம், பதவி, கௌரவம். பட்டத்த குடுத்துட்டாரு. அதான் படிச்சிருக்கீங்க. சுயதொழில் அமைப்புல பதவிகள்லாம் உங்களுக்குன்னு இருக்குது. கௌரவம் இந்த தொழில் செய்றதுனால உங்களுக்கு ஒரு கௌரவம் தான். பட்டம், பதவி, கௌரவம், சுயதொழில் அமைப்பு. 10ஆம் இடம் என்பது சுயதொழில் அமைப்பு. மேலும் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் திக்பலத்துல தான் இருக்கிறார். இங்கதான் சூரியனோட திக்பலத்த நம்ம எடுக்கணும். அவர் நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக தான் இருக்கிறார். ஆனாலும் ஆமா மக்களுடைய மேம். திக்பலம். மேலும் இந்த சூரியன் சுக்கிரன் இணைவில் இருக்கிறார். எப்படின்னா இங்க 0 டிகிரில சுக்கிரன் இருக்காரு. அப்ப சூரியன் இங்க வலுத்து தான் இருக்கிறார். தந்தை இழப்பு கூட பாத்தீங்கன்னா உடனே இல்ல. அவரும் கொஞ்சம் ஒரு ஆயுள் இருந்துதான் இறந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல குருவோட பார்வையும் சூரியன் மீது படுகிறது. குருவோட பார்வை 29 டிகிரில சூரியன் மீது படும்.
சுக்கிரன் இணைவிலும் இந்த சூரியன் இருக்கிறார். சூரியனே உங்களுக்கு முதன்மை நிலையில் இருக்கிறார். அதே சமயத்துல சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறார். லக்னாதிபதியான சனி பகவான் அமர்ந்த வீடு சுக்கிரன் அமர்ந்த வீடு. மேலும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார் பாருங்க. குருவின் ரொம்ப நெருங்கிய பாகை அடிப்பில பார்த்தீங்கன்னா சனி தான் இங்க பார்க்கிறார். ஐ மீன் சனியை தான் பார்க்கிறார் குரு. இப்ப சுயதொழில் ஓகே. அமைப்பு குருதாசா வரலையும் ஓடும். பார்ட்னர்ஷிப்ல என்னமோ சங்கடம் வர்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செவ்வாய் புக்தியாக இருக்கட்டும், ராகு புக்தியாக இருக்கட்டும், தொடர்ந்து 2031 வரை இது போலதான் நிலுவையில் இருக்கிறது. அப்ப நீங்க இந்த பிசினஸ் விட்டு வெளியில வந்தாதான் நீங்க அதுக்குள்ளார போக முடியும். இந்த அப்படிதான் மேம் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதுதான் டெசிஷன் எடுக்கிறது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல மேம். இந்த பிசினஸை விட்டு நீங்க வெளியில வரணும் அப்படின்னா குருதசா முடியணுமா? ஓகே. அப்ப இப்போதைக்கு நடக்காது இல்லையா அது மேம்? இப்போதைக்கு இல்ல. ஓகே. குருதசா முடிந்து அதற்கப்புறம் சனி தசா வருகிறது. சனி என்பவரை சட்டத்திற்கு காரகர். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பொய் சொல்லி பிழைத்தல் என்ற ஒரு தொழில் அமைப்பு. 2ஆம் இடத்தை சனி பார்க்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்தை லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 3ஆம் பார்வையை பாத்தீங்கன்னா பாகை அடிப்புல தொடுவார். அப்ப சனி பார்க்கணும். வக்கீலோட ஜாதகம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு தெரியும். 2ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ள வேண்டும். ஓகே லக்னத்திற்கு மேம். 2 உங்களோட சனி தொடர்பு கொள்ள வேண்டும். புதன் மற்றும் சூரியன். ஏன்னா ஒரு பிபிஏ போறாங்கன்னா அரசு அப்படிங்கிறது அந்த சூரியன் வந்து உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஓகே அவரும் மேம். 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அதனாலதான் நீங்க பிசினஸ் பண்றீங்க. பட் அரசு சம்பந்தமான விஷயங்கள் எப்ப கிடைக்கும்னா சனியோட தசாவில் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். சனி தசாவில் தான் வந்து நீங்க முழுமையாக நீங்க ஏதோ சொன்னீங்க இல்லையா? என்ரோல் பண்றது. ஆமாம். சோ அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சனி தசாவில் நீங்கள் ஒரு பிபியாக முன்னேறி செல்வீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது உண்டு. சொல்லப்போனா உங்களுக்கு லக்னத்தையும் சனி தொடுகிறார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டையும் சனி தொடுகிறார். சுபத்தன்மையிலிருந்து தொடுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம் இங்க. குருவின் பார்வையில் தான் இந்த சனி இருக்காரு. பொய் சொல்லி பிழைத்தல் என்ற தொழிலுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் குருவின் பார்வை. அப்ப சனி தசால நீங்க பிபியா நிச்சயமா ஆவீங்க. சனி தசால ரெஜிஸ்டர் பண்ணி அந்த துறையில வக்கீல் தொழில நீங்க பெரிய லெவல்ல போவீங்க. நன்றாகத்தான் ஓகே. இருக்கிறது. சந்திரன் பாத்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியா தான் கெடுதல் செய்யணும். காரக ரீதியாக உங்களுக்கு கற்பனை வளத்தை கொடுக்க வேண்டும். கற்பனை வளத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஓரளவுக்கு இந்த சந்திரன் வளர்பிறை தானே. வளர்து ம். சந்திரன். வளர்பிறை சந்திரன் தான். சனி தசாவில் தாம்மா இது நடக்கும். குரு தசால பிசினஸ்ல இருப்பீங்க. நீங்க முழுமையா அதை விட்டு வெளியில வரணும்னா 2031 ஆகும். ஓகே மேம். சாக்கு ஆ, அடுத்து வர புத்தியும் வந்து இந்த புதன் வந்து 6ஆம் அதிபதியா இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் அவங்களோட அந்த வக்கீல் வாதாடுற தொழில் நல்லா இருக்குங்க மேம். ஆமா ஆமா ஆமா. புதன் வந்து இங்க 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு. நீங்க வக்கீல் ஜாதகம்லாம் எடுத்து பாருங்களேன். சனி, குரு, புதன், சூரியன் இவர்கள் தொடர்பு வந்து 2 10ஆம் இடங்களோடு இருக்கும். ஐயா ஏற்கனவே வக்கீலோட ஜாதகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். டாக்டர், டீச்சர், வக்கீல் இவர்களுடைய ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்துருக்கோங்க ஓகே. மேம். சரிங்க. வந்து தொழில் அமைப்பு உண்டு. இப்பொழுது வேலை அமைப்பு, அடிமை ஜீவனம், இல்ல ஒரு அரசு சார்ந்த வேலை அமைப்பு, வக்கீல் தொழில சனி தசால நல்லாவே இருக்கு. நீங்க நினைச்சது நடக்கும். ஓகே மேம். இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா, என்னுடைய இன்னொரு கருத்தா பதிவிடுறேன். புதன் படித்த தொழில், அதாவது இப்ப நீங்க கேட்டீங்க அதுக்கான பதில். படித்த வேலையை கொடுக்குதா இல்லையா அப்படின்னா, சுபகிரகங்கள் வக்ரகதியில் அடையும் பொழுது தனது காரகங்களை மெதுவாக செய்யும் அல்லது தாமதப்படுத்தி கொடுக்கும். அப்படி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. எப்படி பார்த்தாலும் புதன் சம்பந்தம். ஒரு வக்கீல்னா டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணும் ஃபுல்லா. வக்கீல் என்பவர் பாத்தீங்கன்னா அந்த புதன் என்பவர் தான் சமயோஜித புத்தி. நீங்க கரெக்டா பாயிண்ட் கவுண்டர் கொடுக்கணும். அந்த வாதாடும் திறமை என்பது பொய் சொல்லணும். 2ஆம் இடத்தோடு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ள வேண்டும். நல்லதற்கே பொய் சொல்லணும். வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அஹ் பொய்மை எடுத்து ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியல. வாய்மையே வெல்லும் ஏதோ சம்திங் வரும் மேம். ஒரு குறள் ஒண்ணு இருக்குமா, ஒரு குரல் இருக்குங்க மேம் இதுக்கு. பொய்மை எடுத்து வெல்லும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க நன்மைக்காக பொய் சொல்லலாம் அப்படிங்கிறது. அப்போ சனியோட பார்வை இவருக்கு பாருங்க சுபத்தன்மை வாங்கிதான் 2ஆம் வீட்டை பார்க்கிறாங்க. இதே இப்ப செவ்வாயோட பார்வையும் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கருணையா போய் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. ஒருத்தனுக்கு கிளைண்ட்டுக்கு நம்ம கேஸ் ஜெயிச்சு கொடுக்கணும் இல்லையா? அப்போ அடாவடியா பேசணும். அதே சமயத்துல
நியாயமான விஷயங்களுக்கு பொய் சொல்லி அதை வாதிட்டு தனது திறமை வந்து புதன். அந்த சமயோகித புத்திய திறமை கொடுப்பார் புதன். அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும். சூரியன் என்பது அரசு. அப்ப நீங்க பிபியா கண்டிப்பா ஆவீங்கம்மா. சோ ஓகே இதெல்லாம் மேம். நீங்க சுயதொழில் அமைப்பு குரு தசாவுல முடிச்சுட்டு வெளியில வருவீங்க 2031. பெரும்பாலும் இந்த ராகு அந்தரத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்கம்மா. என் கணிப்பு கரெக்டா இருக்குன்னா செவ்வாயோட புக்தி முடிந்து 2029 அப்புறம் குரு தசை, ராகு புக்தி, அது கடைசியில வரக்கூடிய அந்த அந்தரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும். ஓகே மேம். ராகு புக்தி சூரிய அந்தரம் ஜனவரி 2031 பிறகு உங்களுக்கு வக்கீல் தொழிலுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது தொடர்ந்து. ஆனா முழுமையா நீங்க 2031 வெளியில வந்துருவீங்க. பிசினஸ் டோட்டலா வந்து வெளியில வந்துருவீங்க. அதுக்கப்புறம் ஓகே. தான் நீங்க சனியோட தசால உங்களுக்கு இந்த வக்கீல் சம்பந்தமான தொழில் நன்றாக போகும். ஓகே மேம். ஓகே. பெரும்பாலும் பெண்கள் சம்பந்தமான வழக்குகளுக்கு நீங்க வாதிடுவீங்க. சரி மேம். சரி மேம். உங்க மனசுல இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு கிளையண்ட் 7ஆம் அதிபதிங்கிற சந்திரனே அவர் லக்னத்துல உட்கார்றாரு. ஓகே. பெண்கள் சம்பந்தமான நீதிக்கு, வழக்குகளுக்கு நீங்க நிறைய ஆஜர் ஆவீங்க அப்படிங்கறது நான் சொல்றேன். நடக்கிற காலத்துல நடந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேம். என்ரோல் பண்ணிட்டா நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் மேம். ஓகே. சரி மத்தவங்க யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்கம்மா. மேம் அந்த சனியோட சுக்கிரனும் இருக்கிறதுனால அதுவும் பெண்கள குறிக்கக்கூடியது தானே மேம்? அப்படி சொல்லலாங்களா? ஆமா. சனியோட சேரல. பட் அந்த வீட்ல இருக்காரு சுக்கிரன். ஆமாங்க எனது மேம். சனி இருக்காரு. குறிப்பா வயதான பெண்களுக்கு, மூத்த பெண்களுக்கு அது சம்பந்தமான வழக்குகள்லாம் நிறைய வரும் இவருக்கு. ஓகே மேம். இந்த வக்கீல் டாக்டரை பொறுத்தவரையிலும் 6, 8ஆம் அதிபதிகள் கொஞ்சம் நல்லது செய்வாங்கம்மா. ஒருவேளை தொழில அதை எடுத்துட்டீங்கன்னா ஆதிபத்திய ரீதியாவும் நல்லது செய்ய வந்துருவாங்க. ஏன்னா நீங்களே அவங்களோட கர்மாவை தீக்குறீங்க இல்லையா? இப்போ ஒரு ஓகே. டாக்டர்னா 8ஆம் அதிபதி இல்ல 6ஆம் அதிபதி வரக்கூடாதவர் தான். இந்த லக்னத்திலேயே வரக்கூடாதவர் தான். ஆனா பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய கர்ம வினைகளை மற்றவரோட கர்ம வினையை தீர்த்து அதன் மூலம் கழித்துக் கொள்கிறார். அப்ப அங்க 6ஆம் அதிபதி அவருக்கு நன்மை செஞ்சிருவார். மத்தவங்களோட கஷ்டத்துல இவர் அவங்க கஷ்டத்தை போக்குறாரு. அந்த கஷ்டத்துல இவர் வாழுறாரு. ஐ மீன் அவங்க கஷ்டத்துல தான் இவருக்கு ஃபீஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அதை சொல்ல வரேன். புரியுது மற்றவர்கள் பின் புரியுது மேம். 6, 8 விதிவிலக்கும் உண்டு. ஓகே மேம். ஏன்னா ஆமாங்க உங்க மேம். சொன்னேன். 6ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன். ஆமா. அதனால உங்களுக்கு நல்லா இருக்குமா. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க என்னன்னா இந்த ஓகே மேம். திருப்பி ஆரம்பிக்கிறது உங்களோட பிசினஸ ஒரு டர்னிங் பாயிண்ட் கொண்டு வரும். பாருங்க. ஓகே மேம். ஓகே மேம். வேணான்ட்டு வெளியில வருவீங்க. அதான் இந்த டர்னிங் பாயிண்ட். ஓஹோ! சரி மேம். ஓகே மேம். மேடம் ஜாதகர் உங்ககிட்ட நீங்க வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்ல ஒரு இணக்கமா தான் போறீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குங்களா? நெருடல்லாம் எதுவுமே இல்ல மேம். இந்த இந்த இத பொறுத்தவரையிலும் 99.9% நான் என்னோட முடிவு தான் மேம். நான் என்ன சொல்றேனோ ஏன்னா என்னோட கைடன்ஸ் தான். நான் என்ன டாக்குமெண்ட் பண்றேனோ, எல்லாமே என்னோட கிளாரிஃபிகேஷனுக்கு தான் வச்சுக்கிறேன் மேம். அவங்க யாருமே இதுல இன்வால்வே ஆக மாட்டாங்க மேம். இது நீங்க நீங்க எடுத்து நடத்துற தொழில் தானே மேம்? ஆனா நீங்க உங்க நான் அண்ணனுக்கு வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க வந்து மெடிசின் ஃபீல்டு மேம். கேன்சருக்கு அவங்க டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்றாங்க மேம். அவங்க ஃபீல்டே வேற மேம். இப்ப ஹலோ? நீங்க சொன்னனால இவங்க வந்து வராங்களா? உங்களுக்கு லேண்ட் குடுத்து அவங்க இது பண்றாங்க. இல்ல மேம். பார்ட்னர். எங்களுக்கு இந்த அப்பா டெத்துக்கு அப்புறம் நேட்டிவ் சைட் போகணும்னு ஒரு இது. இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியல அப்படின்றதுனால, சரி அட்லீஸ்ட் இந்த ஒரு டச் இருந்ததுனாலாவது வந்துட்டு போவோம் அப்படின்றதுனால அங்க பண்றோம் மேம். வேற ஒரு பர்பஸ்லாம் எதுவுமே இல்ல மேம். நம்ம ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்ல மேம். ஜஸ்ட் நேட்டிவ் டச் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான். அந்த மாரி போறது மேம் இது. ஓகேங்க மேம். நன்றிங்க மேம். ஓகே மேம். ஓகே. மேம் லாஸ்ட்டா ஒரே ஒரு கொஸ்டின் மேம். ஹஸ்பண்ட்க்கு அவரும் பிசினஸ் தான் பண்றாரு மேம். அவங்களுக்கு எப்படி போகும்? இல்ல அவர் ஜாதகத்துல பார்க்கணும். அவருக்குமே இந்த சந்திர புக்தி சரியில்லைம்மா. இப்ப வரக்கூடிய சந்திர புக்தி ஹஸ்பண்ட்னு கேட்டதுனால சொல்றேன். சோ 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சரிங்க மேம். சந்திரன் சரிங்க மேம். அந்த அதிபதி சந்திர புக்தியில சனி பார்த்து நடக்கிறாரு. அப்போ வந்து பார்ட்னர்ஷிப்ல ப்ராப்ளம் வர மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்ட் சம்பந்தமான விஷயங்கள்
அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஆதிபத்திய ரீதியா சந்திரன் கெடுதலை தான் செய்வாரு. அவர் ஜாதகத்தை பார்க்கணும். மத்தபடி அவருக்கு எப்படி போகுது, அவருக்கு வியாபாரம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய லக்னம், லக்னாதிபதி எல்லா கொடுப்பினையும் பார்த்துதான் சொல்லணும். இப்போதைக்கு ஓகே. 7ஆம் இந்த சந்திரன் சனி பார்வையிலிருந்து நடத்தும் அந்த புக்தி காலங்கள் கணவரோடு கருத்து வேறுபாடு வரும். பார்ட்னர்ஷிப்ல கெடும், மனம் கெடும் மொத்தத்தில். ஓகே மேம். அப்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். அவரோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேணி காக்கணும் அப்போ 26க்கு மேல. ஃபைன் மேம், ஃபைன். அவருக்கு நீங்க பார்ட்னர் ஜாதகத்தை போடுங்கம்மா. வரிசை சரி. பிரகாரம் அவரோட ஜாதகம் என்ன அப்படிங்கிறது நூக் அண்ட் கார்னர் பார்த்து சொல்லுவோம். ஓகே மேம், ஓகே. மேம் அப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு டவுட் என்னோட ஹாரோஸ் ரிலேட்டட் இல்லை மேம். ஜென்ரலாக நான் ஒரு ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ரிலேட்டிவ்ல ஒரு பாப்பாவோடது பார்த்தோன்னா ஒரு 5 ராசி வந்து பார்த்தோன்னா புஷ்கர நவாம்சம்ல இருக்கு மேம். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா எல்லா இடத்துலையுமே நல்ல இதில் தான் இருக்கு மேம் அது. அப்போ அவங்க ம். நல்லா வருவாங்க இல்லைங்களா? அப்படி பொதுவா பேசிட முடியாதும்மா. ஜாதகம் வந்து இப்ப 5 கிரகங்கள் புஷ்கரத்துல இருக்காங்கன்னா, அந்த அந்த ஜாதகத்திற்கு அந்த 5 கிரகங்கள் யார் நன்மை செய்வாங்க, யார் கெடுதல் செய்வாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அவங்க ஓ, ஆதிபத்தியம் என்ன காரகம், எந்த வீட்டின் வழியா குடுக்க போறாங்க. மொத்தத்துல அவங்க லக்னம், லக்னாதிபதி, அட்டமாதிபதி எல்லாம் எப்படி இருக்கு, ஜாதகத்தை ஏற்று நடத்துற அளவுக்கு அந்த ஜாதகிக்கு கொடுப்பனை இருக்கா, அதெல்லாம் பார்த்து அப்புறம் தான் தசம புக்தி எல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். ஓ, ஓ. சரி இதுலயே மேம். யானையோட கண்ணு, காது, மூக்கு, மேம் சார் அடிக்கடி சொல்லுவாரு மேம். கண்ணு, காது, கரெக்ட் மூக்கு மேம். மட்டும் முழு உருவத்தை சொல்லுங்கன்னா நான் எங்க போறது? கரெக்ட், கரெக்ட் மேம். நான் அதையும் பண்ணி விடுறேன் மேம். டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் போடுங்க. அதனாலதான் ஓகே. டெய்லி ஒரு ஜாதகம்னு நம்ம சொல்லுவோம். அதான், அதான். மேடம், அந்த இவங்க அண்ணாவோட அந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 4ஆம் வீடு இந்த ஸ்திரமனை அந்த இதெல்லாம் வருது இல்லங்க மேம். அப்ப அது வந்து இங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போது, அவங்களோட இடத்துக்கு இந்த இது தொழில் பண்றது நல்லது தானங்க மேம்? அப்படின்னா எடுத்துக்கலாங்களா? ஓகே. அண்ணனோட வீடு, இந்த ஸ்திர சொத்துகளுக்கு 4ஆம் வீடு ரைட் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 4ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு. வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இவருடைய சனி தசால அவருக்கு அந்த இடம் நல்லாவே வளரும். அப்படி எடுங்க. இவருக்கு சனி தசா வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அவங்க அண்ணாக்கு சொல்றீங்களா? அண்ணாவுக்கு. அண்ணா அண் இடம் வந்து 10 லக்னமா எடுத்துட்டீங்க. அவருக்கு அண்ணா 4 தான் சிற இல்லங்க சொத்து. அண்ணாக்கு சனி தசாங்களா? இல்ல இந்த இந்த ஜாதகருக்கு சனி தசாங்களா? ஜாதகிக்கு சனி தசா வரும்போது அண்ணனுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஜாதகிக்கு சனி தசா, அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி தசா. அந்த ஸ்திர சொத்து குருவின் பார்வையிலிருந்து 10ஆம் இடத்தில் வளர்கிறது. அப்ப அந்த ஸ்திர சொத்து மூலமா முன்னேற்றம் உண்டு. அப்ப நல்லா இருக்கும். ஜாதகருக்கும் நல்லா இருக்கும். அதாவது ஜாதகிக்கும் நல்லா இருக்கும். ஜாதகியோட அண்ணனோட சொத்தும் நல்ல முன்னேற்றம் அடையும். அதனால முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதுதானேம்மா எடுக்க வந்தீங்க? ஆமாங்க மேம். பரவால்ல. நீங்க ரொம்ப நுணுக்கமா வர ஆரம்பிச்சிட்டீங்க. நன்றிங்க மேம், நன்றிங்க. அதாவது வலை எப்படி போட்டாலும் மீன் சிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க நீங்க. மேடம் உங்களோட ட்ரெய்னிங் தாங்க மேம். ஐயோ! நன்றியம்மா. நன்றி, இல்லைங்க நன்றி. நான் ம். அப்படியே தெரியாம வந்தேன். ஐயா வந்து எனக்கு ஒரு கைய புடிச்சு கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கைய புடிச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க மேம். சந்தோஷம். அந்த மாரி வார்த்தைகள் கேட்கறது தான் நமக்கு ஒரு உற்சாகம். சரி நம்ம கரெக்ட்டான ரூட்ல தான் போறோம் அப்படிங்கிறது. ஆமாங்க மேம். நான் இதுக்கு வந்து அப்புறமா நெறைய நுணுக்கங்கள் உங்கள மூலமா நெறைய கத்துக்கிட்டேங்க மேம். அத வைத்து தான் சொல்றேன். ஜோதிடத்த பொறுத்தவரையும் லக்னத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதற்கு நம்ம வந்து பதில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவோம். ஓகே மேம். உங்ககிட்ட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு. கரெக்ட்டா ம். சசிமா? ஆமாங்க மேம். ஆமா. அதுக்கு அந்த லக்ஷ்மி மேம் தான் கம்ஃபோர்ட் ஜோன் தான். உங்ககிட்ட ரொம்ப இருக்கிற அந்த கம்ஃபோர்ட் ஜோன் தான் எங்கள கத்துக்க வைக்குது. நம்ம கரெக்ட்டா எல்லாரையும் சசிமா? பார்க்குறோம். அம்மாவாவோ, சகோதரியாவோ, கூட பிறந்தவங்களா தான் பார்க்குறோம். இல்ல. அதாவது எங்கள ஹெசிடேட் பண்ண வைக்கல உங்ககிட்ட. ம். 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 ஓகேங்களா? அந்த கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கிறதுனால, தயங்காம நமக்கு மனசுல தோன்றத கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா சசி?
ஆமாங்க மேம். ஆமா. நன்றிங்க மேம். லக்ஷ்மி அதுதான் மேம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த அளவுக்கு நுணுக்கங்கள கத்துக் குடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க மேம். இது உங்களோட மட்டும் வச்சுக்காம, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கத்துக் குடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க மேம். ஆமா, இது எல்லாரும் அதாவது தெரிஞ்சுக்கணும். வரணும் இல்லையா? உங்களோட கிளாஸ் எங்க மிஸ் பண்ணிருவோம்னு மைண்ட் அந்த அளவுக்கு வந்துருச்சு. எனக்கெல்லாம் அப்படிதான் தோணுது. ஆமாங்க மேம். இன்னைக்கு வந்து பெருமாள் கோயில்ல சுதர்சன ஹோமம் நடக்குதுங்க மேம். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம்க்கு. அதனால நான் இன்னைக்கு போகாம கூட இப்ப நான் இது சொல்லணும், பலன் சொல்லணும், கேட்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேங்க மேம். சந்தோஷமா. ரொம்ப என்ன சொல்றது? நம்ம செய்யற செயலுக்கான ஒரு விடை கிடைக்கும்போது, அதற்குரிய காரண காரியங்கள் சரியா போகும்போது, உண்மையா பிரபஞ்சத்திற்கு தான் நன்றி சொல்லணும். ஐயாவுக்கும் சொல்லணும். ஏன்னா, அவங்கலாம் குடுத்த ஒரு விஷயத்த வச்சு தான் அடுத்த லெவலுக்கு போணுங்கிறதே எனக்கு தோணுச்சு. நம்மளோட இருந்தது இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, இது நம்மளோட முடியக்கூடாது. இது எல்லாருக்கும் சொன்னா அவங்களும் அடுத்த ஆங்கிள்ல யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் தானே இல்லைங்களா? அப்ப எக்ஸ்டெண்டடா யோசிக்கும்பொழுது, இந்த ஜோதிடம் என்ற இந்த கலை வந்து இன்னும் வேற பரிமாணத்திற்கு போகும். நெறைய பேருக்கு தெரியும். நம்ம ஜாதகத்துல இருக்க சனிய பார்க்கணும். எனக்கு இப்ப அஷ்டம சனி அப்படி நடக்குதுன்னா, நீங்க பாருங்க. உங்களுடைய சனி பகவான், உங்க ஜாதகத்தில் இருக்கும் சனி பகவான் எந்த கிரகங்களை தொடர்பு கொள்கிறார்? எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறார்? நிச்சயமா சொல்றேன். அந்த பாவத்தில், அந்த கிரகத்தில் அதன் வழியாக துன்பத்தை ஜாதகர் கொடுக்கிறார். அஷ்டம சனியில அதுதான் நடக்குது. ஜென்ம சனி காலகட்டங்களிலும் அது நடக்கிறது. இது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அப்படி நடக்குங்க மேம். ஐயா சொன்னார் இல்லங்க மேம் ரூல்ஸ். லக்னத்திலிருந்து ராசிய எடுத்து கணக்கு பண்ணி, அப்ப 6ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த தந்தையோட ஸ்தானத்துக்கோ, இல்ல தாயோட ஸ்தானத்துக்கோ அப்படியும் விரைத்த நம்மளுக்கு குடுக்குங்க மேம். ஒரு அடி குடுக்குங்க மேம். ஆமாம்மா குடுக்கும். நான் இல்லன்னு சொல்லல. இத இந்த பாயிண்டையும் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். சனி பகவான் பார்க்கிற அது சொல்லுங்க விஷயம் மேம். எந்த கிரகத்தோட? பாக்குற கிரகங்களோட. சனி வந்து உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. நீங்க இத ஆய்வு பண்ணி வேணாலும் பாருங்க. உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், என்ன நிலையில அமர்ந்திருக்கிறார்ன்னு பாருங்க. குறிப்பா அவரு பார்க்கிற பாவங்களும், அவர் பார்க்கிற கிரகங்களும் 3, 7, 10 பார்வையில தானே பார்ப்பாரு. ஸோ 3ஆம் வீட்ல ஏதாவது கிரகம் இருக்கா? அப்படிங்கிறது பாருங்க. 7ஆம் பார்வையாக இருக்கும் அந்த கிரகமோ, இல்ல அந்த வீட்டில் இந்த பார்வை படும் பொழுது, அஷ்டம சனி காலகட்டங்களில் குறிப்பாக இவர் பார்த்த பாவங்கள், இவர் பார்க்கிறார் இல்லையா பாவங்கள். அந்த பாவத்தில் இருக்கும் கிரகம் செவ்வாயோடும் தொடர்பு கொண்டிருந்தா நிச்சயமா அந்த கிரகத்த அடிப்பாரு சனி. சனியோட பார்வையும் மொத்தத்துல பாருங்களேன், அந்த ஜாதகம் எடுத்து. அது கூட நம்ம ஒரு உதாரணமா கூட போடலாம். ஒருவேளை அது வந்து ஒரு ரூல்ஸ் சொல்றது அப்ளிகபிள் ஆகுதுன்னா, ஒரு 2, 3 பேர் ஜாதகத்த பார்த்து நம்ம அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சனி நம்ம பார்வை சனிக்கிழமை வேணா அந்த ஆய்வு பண்ணிக்கலாமாங்க மேம்? பொது ஆய்வு. பார்க்கலாம். இல்ல சனிக்கிழமை ஏற்கனவே ஒரு ஆய்வு போயிட்டு தானேம்மா இருக்கு. காரகாதிபத்தியம். அதையும் பார்க்கலாம். நீங்க சொல்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரன் உச்சம் பண்றத கலஸ்திர தோஷம்னு சொல்றேன் இல்லைங்கம்மா. ம். அத 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மேசராசி மேச லக்னம்னா 7 குடையவன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் வரும் பொழுது அந்த அந்த ஒரு கான்செப்டையும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. 12ஆம் அன்னைக்கு வீட்டு சனிக்கிழமை. நல்லதுதானே. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல தான் கலஸ்தரஸ்தாரகாரகர் நான் வாழ்த்துக்கள். உங்களோட ஜாதகம் நல்லா இருக்குமா. நீங்க சூப்பரா இருப்பீங்க. தேங்க்யூ மேம். கீழ விட்டு வெளியில வரும்போது கொஞ்சம் ஒரு பாடங்கள், சில பாடங்கள் உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில. அத ஓகே கத்துக்கிட்டு மேம். அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே. ரொம்ப நன்றி மேம். உங்களோட இத நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்க சூப்பரான ஒரு மெத்தட் மேம். ஏன்னா நான் ஆஸ் அ லேர்னரா இதுல வந்து சுக்ரன் இதுல வந்து இது பண்ணியிருந்தேன் மேம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க இந்த டிஸ்கஷன்லலாம் நெறைய விஷயம் தெரிய வருது மேம். சூப்பரா பண்றீங்க. அதுவும் ஈவன் உங்களோட வொர்க்குக்கு நடுவுல கிட்ஸ மேனேஜ் பண்ணிட்டு பண்றது பெரிய விஷயம் மேம். கொடுப்பனையா பண்றேன். இது எந்த அளவுக்கு போதோ அது வரையும் அந்த கடவுள் வந்து கூட இருப்பாரு. நீங்கலாம் கூட இருக்கீங்க. கண்டிப்பா அதோட மகா பெரியவாவோட ம் தீவிர ஒரு பக்தி மேம் நானு. ஸோ அப்ப நீங்க எனக்கு ஏதாவது ஒரு இதுனால டக்குன்னு அவர தான் போய் பார்த்துட்டு வருவேன். நீங்க சொல்லும்போதே எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு மேம். ஸோ மேபி அதனால தான் நீங்க இவ்வளோ ஒரு உன்னதமான கலைய எடுத்து பண்றீங்களான்னு எனக்கு தெரியல மேம். சூப்பர் மேம். நீங்க நல்லா பண்ணுங்க மேம். மகா பெரியாவோட கான்செப்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா இருக்கிறவங்க யாருமே அத யோசிக்கவே முடியாது. ஆனா அவரோட கான்செப்ட், அவர் வழிமுறைகள வந்து கொஞ்சம் ஃபாலோ ஓகே பண்றபடி மேம். ஷூர் மேம். ஷூர். சிறப்பா இருந்தது. நீங்களும் வந்து திருப்திகரமான நிலையில தான் செல்லுவீங்கன்றது நாங்க நம்புறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி அம்மா. தேங்க்யூ. சரி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.